அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பாரம்பரியம் மிக்க வேலூர் அக்ஸிலியம் கல்லூரியின் தமிழ்துறையில் பாட்டி தாத்தா மாணவர் குழு பெரியோரை மதிப்போம் மூத்தோரை காப்போம் எனும் லட்சினை வாசகத்தை குறிக்கோளாக கொண்டு பல்வேறு நிகழ்வுகளை செவ்வனே நிகழ்த்தி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இன்றைய சூழலில் மூத்தோர்கள் போற்றப்படுகிறார்களா புறக்கணிக்கப்படுகிறார்களா எனும் தலைப்பில் சிறப்பு பட்டிமன்றம் இன்று நடைபெற உள்ளது. இந்நிகழ்வினை காண இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் எம் தமிழ்துறையின் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். முத்தாய்ப்பான முத்தமிழை தமிழ்த்தாய் வாழ்த்தால் போற்றி பணிந்திடுவோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் வெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மூத்தோர் துணை கொண்டு வாழும் சமூகமே தகைசால் உயர்வு பெறும் என்பதனை வள்ளுவ பெருந்தகை பெரியாரை துணைக்கோடல் பெரியாரை பிழையாமை என்னும் 2 அதிகாரங்களில் அற்புதமாக விளக்கியுள்ளார். இதனை மெய்ப்பிக்கும் வகையில் இன்று நடைபெற இருக்கும் பட்டிமன்றத்திற்கு அகம் மலர்ந்து ஆன்றோர்களை வரவேற்று மகிழ எம் துறை பேராசிரியர் முனைவர் KB கனிமொழி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே உனக்கு என் முதற்கண் வணக்கம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். பல்கலைக்கழகங்கள் கற்றுத்தராத பாடங்களை நம் வீட்டு தாத்தா பாட்டிகளின் அனுபவங்கள் கற்றுத்தந்தன. மூத்தோர் சொல்வார்த்தை அமிர்தம் என்பது ஆன்றோர் கூற்று. மறந்து போன மண்பானை சோறு, இடிந்து போன திண்ணைகள், மாயமாய் போன மரகுதிரை, இந்த வரிசையில் காணாமல் போனது நம் தாத்தா பாட்டி உறவு முறையும் தான். தாத்தா பாட்டி இல்லாத வீடு இக்கால பெற்றோருக்கு வேண்டுமானால் சுதந்திரமாய் இருக்கலாம். ஆனால் இக்கால பேர பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக சொர்க்கமானதாக இருக்காது என்பதை கருதி அக்ஸிலியம் கல்லூரி தமிழ்துறை நடத்தும் தாத்தா பாட்டி மாணவர் குழுவிற்கு இணைய வழியாக இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இம்மாணவர் குழு நடத்தும் இன்றைய சூழலில் மூத்தோர்கள் போற்றப்படுகிறார்களா புறக்கணிக்கப்படுகிறார்களா என்ற தலைப்பில் அமைந்த பட்டிமன்றத்திற்கு சிறப்பு விருந்தினராகவும் நடுவராகவும் பொறுப்பேற்று இணைய வழியாக இணைந்திருக்கும் வாரியார்தாசன் கவிஞர் ச. லக்குமிபதி ஐயா அவர்களை கல்லூரி சார்பாகவும் தமிழ்துறை சார்பாகவும் வரவேற்பதில் ஆனந்தமடைகின்றேன். இவர் வேலூர் வாசகர் வட்டத்தின் செயலர். வாரியார்தாசன் என்று அழைக்கப்படும் கவிஞர் ச. லக்குமிபதி ஐயா அவர்கள் தாசில்தாராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். சிறந்த தமிழ் பற்றாளர், சிறந்த கவிஞர், நல்ல வாசகர், விமர்சகர், சிறந்த பேச்சாளர், சொற்பொழிவாளர், மேலும் பல கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினராக சென்று சிறைப்புரையாற்றிய பெருமைக்குரியவர். நடுவர் பொறுப்பை ஏற்பவர் என பன்முகத்தன்மை கொண்டவர். மரகுதிரைகள், கல்மரம், நானும் கல்லாக போகிறேன் போன்ற 20க்கும் மேற்பட்ட கவிதை புத்தகங்களை படைத்திருக்கும் படைப்பாளர். தோற்றத்தில் எளிமையும் பழக்கத்தில் இனிமையும் கொண்ட இத்தகைய சிறப்பு மிக்கவரை அனைவரின் சார்பாகவும்
மீண்டும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இணைய வழியாக இணைந்து இவ்விழாவிற்கு உறுதுணையாக இருந்து எப்பொழுதும் எங்களை நல்வழிப்படுத்தும் எம் கல்லூரி செயலர் அருட்சகோதரி ஆலிஸ் அவர்களையும், எம் கல்லூரி முதல்வர் முனைவர் அருட்சகோதரி ஜெயசாந்தி அவர்களையும், துணை முதல்வர் முனைவர் அருட்சகோதரி சுமதி அவர்களையும் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் எம் தமிழ்துறை தலைவர் முனைவர் நா. குமாரி அவர்களையும், ஏனைய பேராசிரியர் பெருமக்களையும் மாணவி செல்வங்களையும் வரவேற்பதோடு பட்டிமன்றத்தில் பங்கேற்கும் மாணவி செல்வங்களையும் அவர்களுடன் இணைந்திருக்கும் தாத்தா பாட்டிகளையும் வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்மொழிகளால் வரவேற்புரை நவின்ற பேராசிரியருக்கு நன்றி. தமிழ்துறை நடத்தும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் ஊக்கமளித்து வருபவர், உத்வேகத்துடன் செயலாற்றும் எம் கல்லூரி முதல்வர் அருட்சகோதரி முனைவர் ஜெயசாந்தி அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் காலை வணக்கம். குறிப்பாக குட் மார்னிங். கேக்குதுங்களா எல்லாருக்கும்? கேக்குதுங்க சிஸ்டர். ஓகே, அனைவருக்கும் காலை வணக்கம். ஓகே, இன்று சிறப்பு விருந்தினராக வாரியதாசன் கவிஞர் சா. லக்கும்பதி வேலூர் அவர்களை பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. மிஸ் கனிமொழி அவர் தாசில்தாரா இருந்து ரிட்டையர் ஆனவர். அவர் நம்ம காலேஜ்ல இருந்தே இந்த பட்டிமன்றத்துக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பதை குறித்து எனக்கு மிக மகிழ்ச்சியாக உள்ளது. அது மட்டும் அல்லாமல் உங்க இன்விடேஷனை நான் பாக்குறப்போ 4 பாட்டி 2 தாத்தாக்கள் ஐ திங்க் தாத்தா பாட்டியாக பங்கேற்கிறாங்க. அது இல்லாம நம்முடைய கல்லூரி மாணவிகள் பேத்திகளாக இன்னைக்கு பேச போகிறார்கள் என்று நினைக்கின்றேன். அதை நினைக்கும் போது எனக்கு மிக சந்தோஷமாக இருந்தது. அதனால என்னுடைய அனுபவம் தாத்தா பாட்டின்னு சொல்லிட்டு பாக்குறப்போ, தாத்தா பாட்டிகளுக்கு பாசம் அதிகமாக இருக்கும். முக்கியமாக அவளுடைய பிள்ளைகள் மீதும் பேர பிள்ளைகள் மீதும் பாசம் அதிகமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று நினைத்தால், அவருடைய அனுபவம் நம்ம கோடி கணக்கில் பணம் கொடுத்தாலும் நமக்கு கிடைக்காது. அவருடைய அறிவுரை எப்படி நமக்கு கிடைக்குதுன்னா, அவருடைய அனுபவத்தின் வழியாக அவர்கள் கூறும் அறிவுரை நம்ம 10 கோடி கொடுத்தாலும் நமக்கு அது போல அனுபவம் மிக்க அறிவுரை நமக்கு கிடைக்காது. அதுதான் முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் தாத்தா பாட்டியோட வாழ்கின்ற குழந்தைகள் மிகவும் பாசமாக இருப்பார்கள், மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். இந்த சமுதாயத்தில் ஒரு மதிப்பீடு உள்ள பிள்ளைகளாக வாழ்வார்கள். அவர்கள் எப்படி தாத்தா பாட்டியை நல்ல பொறுப்புடன் பார்த்து கொள்கிறார்களோ, பாசம் தாத்தா பாட்டியிடமிருந்து அவர்களுக்கு அதிகமாக கிடைக்கின்றது. அதே போல அவர்கள் மற்றவர்களாலும் போற்றப்படுவார்கள், மற்றவர்களாலும் மிக அன்பு செய்யப்படுவார்கள். அது எனக்கு முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். சோ இந்த பட்டிமன்றத்திற்கு தலைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. இன்றைய சூழலில் முதியோர்கள் போற்றப்படுகிறார்களா அல்லது புறக்கணிக்கப்படுகிறார்களா? நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒரு சில குடும்பத்துல போற்றப்படுகிறார்கள், ஒரு சில குடும்பத்துல புறக்கணிக்கப்படுகிறார்கள். அது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம எப்படி நம்ம தாத்தா பாட்டிய பெரியவங்களை மதிக்கிறோம். ஓகே, அம்மா அப்பா எப்படி அவங்க அம்மா அப்பாவை மதிக்கிறாங்க, அதை பார்த்துதான் பேர பிள்ளைகளும் அம்மா அப்பா நல்லா அவங்க அம்மா அப்பாவை நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இவங்களும் பின்னால அவங்க அம்மா அப்பா ரெஸ்பெக்ட் பண்ண போறாங்க. அவங்க தாத்தா பாட்டியும் மதிப்பு கொடுக்கப்படுகிறார்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்கா தாத்தா பாட்டிகள் போற்றப்படுவார்கள். அதாவது வயதில் முதிர்ந்தவர்கள் போற்றப்படுவார்கள். சப்போஸ் அம்மா அப்பா அவங்களுடைய அம்மா அப்பாவை கேர் எடுக்கலைன்னா கண்டிப்பா அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்றுதான் நான் சொல்ல முடியும். நிறைய முதியோர் இல்லங்கள் இருக்கின்றன. இன்னத்துக்காக அந்த முதியோர் இல்லங்கள் இருக்கின்றன என்றால் அவருடைய பிள்ளைகள் அவங்க ஒழுங்காக பாதுகாக்காமல் இருப்பதால் தான் நிறைய முதியோர் இல்லங்கள் இருக்கின்றன. பட் எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த சில்ட்ரன். சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்திருப்பாங்க, அவங்க வயதாகும் போது அவங்க குழந்தைகளாக மாறுகிறார்கள். அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மளை எப்படி பாதுகாத்தார்களோ அதே போல் அவர்களையும் நாம் பாதுகாக்க வேண்டும். அதுதான். சோ இந்த பட்டிமன்றத்துக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும், ஆசிரியர்களுக்கும், அண்ட் நடுவர் அவர்களுக்கும், அண்ட் வருகை தந்துள்ள அனைத்து தாத்தா பாட்டிகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பட்டிமன்றம் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் கண்டிப்பாக பிரார்த்திக்கின்றேன். சோ முக்கியமாக
சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பெரியார்தாசன் கவிஞர் லக்குமதி அவர்களுக்கும் அண்ட் இங்க இருக்கும் அனைத்து பேர் எல்லாமே நான் சொல்ல விரும்பல, ஷார்ட்டா முடிக்கணும்ன்றதுக்காக உங்களுக்கு எப்படி இன்விடேஷன் எல்லாம் பேர் போட்டிருக்கிறீங்க. அனைவருக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் குறிப்பாக இறைவன் அனைத்து அருளையும் ஆசிரியரையும் பொழிந்தரல வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன். மிகவும் முக்கியமாக எங்களுடைய கல்லூரி பேராசிரியர்கள் மிஸ் குமாரி அவர்களோடு இணைந்து இந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் செய்யும் அனைத்து பேராசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார் பேரும் பொழிந்தரல வேண்டும் என்று என்னுடைய சிறப்பான ஜபங்கள் உண்டு. ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த பட்டிமன்றத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். முதுமை என்பது பட்டறிவும் படிப்பறிவும் இணைந்து கனிந்த அனுபவ அகராதி என்பதனை அழகுற எடுத்துரைத்த எம் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு தமிழ்துறையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சிஸ்டர். தேங்க்யூ. நன்றி. தமிழ்துறையின் அனைத்து செயற்பாடுகளையும் சிறப்பாக முன்னெடுத்து செல்லும் தமிழ்துறை தலைவர் முனைவர் நா. குமாரி அவர்களை அறிமுக வரை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எங்களுக்கு எப்பொழுதும் ஊக்கத்தை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய, பாசத்தை எப்பொழுதும் எங்கு பார்த்தாலும் எங்கள் மீது பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய முதல்வர், செயலர், துணை முதல்வர் அனைவருக்கும் இந்த வேளையிலே எங்களுடைய நன்றியினையும் வணக்கத்தினையும் உரித்தாக்குகிறேன். இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக வந்திருக்கக்கூடிய ஐயா லட்சுமிபதி ஐயா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கங்கள். இந்த பட்டிமன்றத்திற்கு சிறப்பான ஒரு மனிதர் என்றால் அது அவரை மட்டும்தான் சாரும். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம யாரோ நம்ம நடுவராக இந்த பட்டிமன்றத்திற்கு அழைக்கலாம் என்று எண்ணிக்கையின் அடிப்படையில நம்ம நினைக்கும் பொழுது, எண்ணத்தினால் வலிமை பெற்று எப்பொழுதும் மனித நேயத்தோடு எந்த விதமான ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய பணியினை இவ்வளவு காலமாக நேர்த்தியாக செய்தவர் நம்முடைய சிறப்பு விருந்தினர். வேலூர் அல்ல, தமிழ்நாடு உலகளவு அறிந்த ஒரு பெரிய ஒரு மனிதநேயமிக்க அன்புள்ளம் கொண்ட சிறப்பான கவிஞராக இந்த நாடு அறிந்த ஒரு கவிஞர் நம்மளுடைய லட்சுமிபதி ஐயா அவர்கள். நம்முடைய பேராசிரியர் கனிமொழி அவர்கள் மிக அழகான ஒரு வரவேற்பினை அவருக்கு அளித்தார்கள். இருந்தாலும் சில விஷயங்கள் ஐயாவை பத்தி, இந்த வயதிலும் ஐயா அவர் எப்பொழுது பணிக்கு சேர்ந்தாரோ அதே மிடுக்கோடு, அதே நேர்மையோடு, அதே திறமையோடு, அதே படைத்தாளக்கூடிய ஒரு தன்மையோடு தன்னுடைய திறமையை இந்த நாட்டிற்கு, தமிழ் உலகிற்கு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு மனிதர். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, கொரோனா காலம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சோ அப்பத்துல இருந்து தினமும் ஒவ்வொரு கவிதையை, சும்மா 4-5 பக்கம் கிடையாது, 25-30 பக்கங்களுக்கு தவறாமல் அழகான மரபு கவிதைகளையும் புது கவிதைகளையும் படைத்து ஒரு 6 மாத காலங்களாக, நமக்கு மார்ச் ஸ்டார்ட் ஆச்சு, 9 இந்த 6 மாதங்களாக தன்னுடைய கவிதையினை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கவிதை வள்ளல் அவர். தொடர்ந்து இலக்கிய பணியினை செய்து கொண்டிருக்கக்கூடியவர். அது மட்டுமல்லாமல் ஒரு 1-2 மாதங்களாக பாலாறு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூடியூப் சேனலை தொடங்கி அதன் மூலமாக தினமும் ஒவ்வொரு நாளும் இனிய நாள் ஆகுக என்று இனிய கருத்துக்களை தமிழ் உலகிற்கு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தமிழ் சான்றோர் ஆவார். இப்ப நம்ம பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கண்ணதாசன் ஒரு கவிதையை படைத்தாராம். அதுல பாத்தீங்கன்னா, இறைவனிடம் கேட்டாராம், பிறப்பு என்பது யாதென கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறப்பை பத்தி ஒரு கவிதை எழுதிட்டு வர்றாரு அவரு. அப்ப எழுதும் போது ஆண்டவனிடம் கேட்கிறார், பிறப்புக்கு பின்னாடி என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்கும்போது, பிறப்பின் பின் வருவது யாதென கேட்டேன், இறைவன் சொன்னான் பிறந்து பார் என்றான். இறப்பின் பின் யாதென கேட்டேன், இறந்து பார் என்று இறைவன் சொன்னான். மக்கட் செல்வம் யாதென கேட்டேன், பெற்றுப்பார் என்று இறைவன் சொன்னான். அப்ப எல்லாத்தையும் அனுபவத்தையும் நீ சொல்லும் போது
இந்த மாதிரி ஒரு அறிவை பெறும் பொழுது நீ எதற்கு இறைவா என்று இறைவனிடம் கண்ணதாசன் கேட்கின்றார். கேட்கும் பொழுது இறைவன் கண்ணதாசன் முன் வந்து அமர்ந்து சொல்வதாக அந்த அனுபவமே நான் தான் என்று இறைவன் சொல்கின்றார். அது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலும் அனுபவங்கள் மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு பெரிய பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள். இப்ப நம்ம நடுவர் ஐயாவை பாத்தீங்கன்னா இந்த வயதிலும் இவ்வளவு தமிழ் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் நம்ம இளமையில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒரு கேள்விக்குறிதான். அப்ப அவங்கதான் எல்லாம் வீரோடு ஒரு மிடுக்கோடு தமிழுக்காகவும் சமுதாயத்திற்காகவும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஔவையார் கூட பாத்தீங்க அப்படின்னாக்கா 2, 3, 4, 5 ஔவையார் இருக்கிறதா சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் வயசானவங்க கிடையாது. ஆனா வயசானவங்க ஏன்னா நம்ம எல்லாம் வந்து இளமையில் இருக்கிறவங்க சொன்னாக்கா நம்மளுடைய சமுதாயம் எந்த விதமான ஒரு செயலையும் பணியும் எடுத்துக்க மாட்டாங்க. வயசானவங்க சொல்லும் போதுதான் ஏன்னா அவங்க அனுபவத்தில் மிகுந்தவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படின்ற அந்த கணக்குல நம்ம அவங்க சொல்லும் போது நம்ம அதை எடுத்துப்போம். நம்ம அது மாதிரி ஔவை பாட்டி அப்படின்னு பேரு வச்சு அவங்க எழுதின கொன்றை வேந்தன், ஆத்திச்சூடி, இது மாதிரி எல்லா நூல்களையும் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பிரதாப முதலியார் சரித்திரம் 80 வயதுக்கு மேலதான் நம்மளுடைய வேதநாயகம் எழுதுனதா சொல்லுவாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் இவங்க எல்லாம் இப்ப நம்ம வீடுகள்லயே பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரியவர்கள் இன்னும் பணி மூப்பு அடைஞ்சு ரிட்டையர் ஆனா கூட தொடர்ந்து விவசாயத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த உழைப்புக்கு மட்டும் எப்பவுமே எந்த விதமான ஒரு முடிவும் கிடையாது என்று. அதனால ஆனா இப்ப இருக்கக்கூடிய கொஞ்ச காலங்கள்ல நம்ம வந்து பெரியவர்களை மதிக்காமல் மறந்து இந்த சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப நிறைய நம்மளே ஊடகங்கள்ல பார்ப்போம், சொத்து பத்து எல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப கேஸ் எல்லாம் போட்டு மறுபடியும் சட்டமே வந்திருக்குது. பெத்தவங்களை பார்க்கவில்லை என்றால் அவர்கள் சம்பாதித்து வைத்த சொத்து பத்துக்கள் அவர்களுக்கு எதுவுமே போய் சேராது என்று அந்த திரும்ப திரும்ப நாம் பெறலாம் என்ற அந்த சட்டமானது வந்திருக்கிறது. எப்படியாக இருந்தாலும் இன்றைய பட்டிமன்றத்தின் தீர்ப்பை ஐயா அவர்கள் வழங்க போகின்றார். ஆனாலும் பெரியவர்களை நாம் மதிக்க வேண்டும், மறக்க கூடாது. மறந்தாலும் அதை நாம் தொடர வேண்டும். ஒவ்வொரு பெரியவர்களும் முதியவர்களும் ஒரு பல்கலைக்கழகம், நம்ம டிக்ஷனரி தேடி அலைய வேண்டாம். நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள அவங்கள கேட்டு ஒரு கன்சர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி வயதில் மூத்தவர்களை நம்ம பாதுகாக்க வேணும். ஏன்னா பிறக்கும் போதும் குழந்தை, இறக்கும் போதும் குழந்தை. அதனால அதை நம்ம பார்த்துக்கணும், பாதுகாக்கணும். இன்றைய இளைய சமூகத்தை சார்ந்த மாணவ செல்வங்கள் தான் இதை முன்னெடுத்து செல்லணும்னு சொல்லிட்டு நான் உங்களை எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். நம் பண்பாட்டின் அடிநாதமாகிய முதியோர்களை போற்றும் வகையில் நடைபெறும் சிறப்பு பட்டிமன்ற நிகழ்விற்கு நன்மொழிகளால் அறிமுக உரை வழங்கிய துறைத்தலைவர் அவர்களுக்கு நன்றி. தற்போது பட்டிமன்றம் தொடங்க உள்ளது. தலைப்பு: இன்றைய சூழலில் மூத்தோர்கள் போற்றப்படுகிறார்களா, புறக்கணிக்கப்படுகிறார்களா? நடுவர் நம் வேலூர் மண்ணின் சிம்மக் குரலோன், சிந்தனை சிற்பி வாரியார்தாசன் கவிஞர் சா. லக்குமிபதி அவர்கள். போற்றப்படுகிறார்கள் என்னும் தலைப்பில் உரையாற்ற திருமிகு பரமேஸ்வரி பாட்டி கௌசல்யா பேத்தி, 1ஆம் ஆண்டு ஆங்கிலம் ஆ பிரிவு, திருமிகு அமலாமேரி பாட்டி ஸ்னேகா பேத்தி, 1ஆம் ஆண்டு வணிகவியல், திரு முருகேசன் தாத்தா ஷர்மிளா பேத்தி, 1ஆம் ஆண்டு வேதியியல் துறை ஆகியோர் இசைந்துள்ளனர். புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்னும் தலைப்பில் உரையாற்ற திரு சேட்டு தாத்தா கலைவாணி பேத்தி, 1ஆம் ஆண்டு உளவியல், திருமிகு மல்லிகா பாட்டி சாதனா பேத்தி, 1ஆம் ஆண்டு கணிதவியல், திருமிகு ஆக்னசம்மாள் பாட்டி நேயா கேத்ரின் பேத்தி, 2ஆம் ஆண்டு விலங்கியல் ஆகியோர் இசைந்துள்ளனர். இவர்கள் அனைவரையும் எம் தமிழ்துறையின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கின்றோம். தற்போது அரங்கமானது நடுவர் லக்குமிபதி ஐயாவிடம் ஒப்படைக்கப்படுகிறது. இனிய காலை வணக்கம். இன்று பாவேந்தன் பாரதிதாசன் அழகாக சொன்னதை போல தமிழ் மொழிக்கு அருந்தொண்டாற்றி வருகின்ற ஆக்சிலியம் கல்லூரியுடைய அருள் மனம் வீசுகின்ற அருட்செல்வியும் இனிய நல்வார்த்தைகள் மூலம்
தாயுள்ளத்தோடு இந்த பட்டிமன்றத்தை வாழ்த்திய முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று கேட்டால் இன்றைய தினம் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய நினைவு தினம். இது என்ன ரொம்ப பெருமைன்னா, கட்டபொம்மன் பிறந்த நாள் ஜனவரி 3. அக்ஸிலியம் கல்லூரியுடைய தமிழ் துறையோடு இணைந்து வேலூர் வாசகர் வட்டம் கட்டபொம்மனுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடி இருக்கிறோம். இன்றைக்கு நினைவு நாள் அவருக்கு, கட்டபொம்மனுக்கு, வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு போற்றப்பட்டாரா புறக்கணிக்கப்படுகிறார் என்று நான் உங்களுக்கு சிந்தனைக்கு விட்டு விடுகிறேன். இன்றைக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய நினைவு நாள்? கயத்தாலேயே அவன் தூக்கிலிடப்பட்டான். அது எத்தனை பேர் நினைவை வைத்திருக்கிறோம் என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு அருமையான கல்வி என்று மக்களால் பாராட்டப்படுகிறார், போற்றப்படுகிறார். பெண் மக்களுக்கு அருமையான கல்வியை வேலூரில் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கல்லூரி என்று மக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற அக்ஸிலியம் கல்லூரியில் இன்றைக்கு நாம் இந்த விழாவிலே பங்கு பெறுவது என்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது. என்று கேட்டால் தமிழ்துறை தலைவர் மிக அருமையாக துண்டாற்றக்கூடியவர். சிங்கத்தமிழர் சிலத்தைய வந்தோர் செங்கோ லட்சம் செவ்விய தாயே, அன்னை தமிழே, அழகு பெருநிலவே, உன்னை வணங்குகிறேன், உயிர் தமிழே நீ வாழ்க என்று அல்லும் பகலும் அயராது அன்னை தமிழுக்கு அருமணியாற்றி வருகின்ற தமிழ்துறை தலைவர் அருமை சகோதரி குமாரி அவர்களே, தேன் மொழி கொண்டு கற்கண்டு சொற்கொண்டு கனிமொழியால் எங்களை வரவேற்ற சகோதரி அவர்களே, அன்று மீனாட்சி அம்மை குமரகுருவருக்கு ஒரு அருமையான முத்து மாலை பரிசளித்து அவருடைய செந்தமிழை ரசித்ததாக வரலாறு. ஆக அந்த மீனாட்சி அம்மையினுடைய சார்பாக அருள் பெற்று வந்து பேராசிரியர் முனைவர் மீனாட்சி அவர்களை முன்னிலைப்படுத்தி நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. முதல்வர் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார்கள், உங்கள் அனைவருக்கும் நன்றாக கேட்கிறதா? அதுதாங்க தாய் உள்ளம். அவர்கள் பேசிய பேச்சு ஒரு அற்புதமான பேச்சு, நல்ல துவக்கம். எப்பவுமே ஓப்பனிங் பேட்ஸ்மேன், இப்ப கிரிக்கெட் IPL சூப்பரா நடந்துட்டு இருக்குல்ல, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சரியா இல்லைன்னு எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. அப்படி இந்த ஓப்பனிங் யார் துவக்குகிறார்களோ அவங்க மிக அருமையான ஒரு துவக்கத்தை கொடுத்தால் அது அற்புதமாக அமைந்துவிடும். அந்த சூழலிலே நமது முதல்வர் அவர்கள் இந்த பட்டிமன்றத்திற்கு மிக அருமையான ஒரு ஆரம்பத்தை கொடுத்திருக்கிறார்கள். அருமையான தலைப்பு, அதுல மாற்று கருத்துக்கே இடமில்லை. இது அவர்கள் சிந்தனைக்கு நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக அமைகிறது. நேற்றைய தினம் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு தினம். நினைச்சு பாருங்க, ஷில்லாங்கில மாணவர்கள் மத்தியிலே உரையாற்றுகிற போது அவர் மரணம் அடைந்தார். ஷில்லாங்கில் தென்கோடி தமிழகத்திலே ராமேஸ்வரத்தில் பிறந்து வடகோடி எல்லையிலான ஷில்லாங்கிலே மறைந்தார். ஏன்? மாணவர்களுடைய நலம். மாணவர்கள் பெற்றோர்களை கவனிக்க வேண்டும், மூத்தவர்களை கவனிக்க வேண்டும், இந்த நாடு பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்கின்ற அற்புதமான சிந்தனைகளை எல்லாம் நம் மண்ணில் விதைத்தவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். அவருடைய அண்ணனுக்கு வயது 98. அண்ணனுக்கு அவர் எவ்வளவு பணி செய்தார் என்பது இந்த உலக அறியும். அவருடைய நினைவு நாள் இன்றைக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய நினைவு நாள் நாளைக்கு. நம்ம அருமை சகோதரி தமிழ்துறை தலைவர்கள் அருமையாக கண்ணதாசனுடைய கவிதை வரிகளை சொன்னார்களே, அப்படி கண்ணதாசனுடைய நினைவு நாள் நாளைக்கு. எவ்வளவு அழகான ஒரு சூழலிலே நாம் இங்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இணைய வழி மூலம் இதயங்கள் இணைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பணியை தமிழ்துறை செய்து கொண்டிருக்கிறது. யார பாருங்க இப்ப ஆன்லைன் கிளாஸ் தான். இப்ப பாருங்க, எங்க வீட்டுல வேற ஒரு ரூம்ல இருக்க ஆன்லைன் தான். அவன் ஒரு ஆண்ட்ராய்டு போன் தூக்கி போயிட்டான். பேத்தி ஒரு பக்கம் அவன் மேல போயிட்டான், ஆண்ட்ராய்டு போன் தாத்தா எனக்கு கூடுன்னு. எங்க வீட்டுக்காரம்மா சண்டையோ சண்டை. யாருக்கிட்ட? மாமியார் கிட்ட. மாமியார் மாமனார் கிட்ட சண்டை. மாமனார் மாமியார் கிட்ட போடுற சண்டையை பார்த்து நான் எத்தனை முறை வீட்டை விட்டு ஓடி போயிருக்கிறேன். அது அனுபவம் தாங்க. நான் பெருமைக்கு சொல்லல, இது சங்கடத்தையும் சொல்லல. ஆனா ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, இன்றைய சூழல் நம்ம புரிஞ்சுக்கணும். நேற்று நாம் பெற்றோர்களை கவனித்தோம், முதியவர்களை கவனித்தோம், மூத்தவர்களை மதித்தோம், மரியாதை செய்தோம், அவர்கள் வழிகாட்டினார்கள், நாம் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆன்லைன் வகுப்பில் ஜூம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கெல்லாம் ஜூமாகவே போயிட்டு இருந்தா வாழ்க்கையில பெற்றோர்களை மூத்தவர்களை எல்லாம் கவனிக்க நேரமே இல்லைன்றான். பரபர பறந்துட்டே இருக்கான். என் பொண்ணு இருக்கா, என் பையன் இருக்கான், வேற இருக்கான், பேச்சு இருக்கா, எல்லாம் இருக்காங்க. ஆனா எல்லாம் பறந்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஜூம் கிளாஸ் வந்துட்டா போதுங்க, அங்கங்க எழுதி சாட்டிடுவாங்க, அங்கங்க போட்டுவாங்க, எல்லாம் கப்சி சைலண்ட். பாட்டு டிவி பார்க்க முடியாது, தாத்தா பேப்பர் படிக்க முடியாது, அப்பா வெளியில வண்டி தள்ள முடியாது, சவுண்டு கொடுக்காதுன்றா பொண்ணு. பையன் என்ன சொல்றான்? பேசாம உட்காருப்பான், ஒரு 10 நிமிஷம் இருப்பான், பையன் முடிச்சுட்டு வந்தா
பேரம் முடிச்சா பேத்தி. இப்படி ஆன்லைன் உலகத்திலேயே, இந்த ஜூம் உலகத்திலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். ஆனால் அந்த சூழலுக்கு அடிப்படையாக காரணமாக அமைந்தது இந்த கொரோனா என்கிற மிகப்பெரிய கொடுமையான நோய். ஆனாலும் இந்த ஊரடங்கு நிலையில கூட நாம் விடாமல் தொடர்கின்ற இந்த தமிழ் பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலையிலே இன்றைக்கு ஒரு அருமையான பட்டிமன்றம். இது ஒரு முன்னோட்டமாக தான் சில கருத்துக்களை நான் என்ன வைக்க முடிகின்றது. ஏனென்று கேட்டால், கண்ணதாசன் ரொம்ப அழகாக ஒரு பாடல் பாடுவார், சொல்வார்கள். வியட்நாம் என்ற படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இன்னி நினைச்சா கூட, 1000 உறவு ஆழம் எழுதுகள் போல உறவுகள் 1000 இருந்தும் என்ன, வேறு என நீ இருந்தாய், அதில் நான் விழுந்து விடாது இருந்தேன். சாலை சுமைதாங்கி போல மார்பில் எனை தாங்கி விடும் கண்ணீர் துடைப்பாய், அதில் என் விம்மல் தனியும் அடி என்று அவர் பாடியிருப்பார். உன் கண்ணில் நீர் வழிந்தால் கண்ணம்மா என்று பாரதி பாடினார். அந்த வழியிலே கண்ணதாசன் பாடிய அந்த பாடல் நினைச்சு பாருங்க. கணவன் மனைவி ஏன் புறக்கணிக்கப்பட்டார்கள் அவர்கள்? ஏன் அப்படி பாடினார்? அவர் ரிட்டையர் ஆகிட்டு வராரு, குழந்தைங்க அவரை சரியா கவனிக்கல. இது சினிமான்னு நம்ம நினைச்சுக்க முடியாது. நிழல் உலகம் வேறு, நிஜ உலகத்திலே நாம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நினைத்து பார்க்கிறோம். இன்றைய சூழல் நிச்சயமாக முதியவர்கள் போற்றப்படுகிறார்கள் சொல்லலாம். ஆனால் உண்மை அதுவா? போற்றப்படுகிறார்களா? போற்றுதல் என்றால் என்ன? பெற்றோர்களுக்கு சேவை செய்வது, தொண்டு செய்வது. நான் 95 வயது தந்தையை கவனித்துக் கொண்டிருக்கிறேன், 93 தாயை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். அவர்களுடைய நலம் காப்பதற்காக நான் பெருமையாக சொல்லவில்லை. அவர்கள் நலம் காப்பதற்காக இன்றைக்கும் நான் ஒரு வெளிநாடு பயணம் கூட நான் சென்றது கிடையாது. 5 நாள் 10 நாள் வெளிநாட்டில் இருக்க வேண்டுமே, பெற்றோர்கள் நிலை என்ன ஆகுமோ, அவர்களை யார் கவனிப்பார்கள் என்ற நிலையிலேயே நான் வெளிநாட்டு பயணங்களை நான் ஒத்துக்கொள்வதே இல்லை. என்னை அறிந்தவர்கள் நன்றாக தெரியும். ஆக நான் பெற்றோர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்று கேட்டால், மகனே, நீ வளர்வதற்கு ஒரு கருவறையை என் வயிற்றில் கொடுத்தேன். நான் உன் இருட்டறையாவது வாழ்வதற்கு உன் வீட்டில் ஒரு இருட்டறை கொடு மகனே என்று ஒரு தாய் கேட்கிற ஒரு நிலை என்று இருக்கிறது. வீட்டின் பெயர் அன்னை இல்லம். ஆனால் அன்னை இருப்பதோ மூத்த அண்ணன் முதியோர் இல்லம் என்ற கவிதை மட்டுமல்ல, இது நிஜம் கூட தான். ஆனால் இது எல்லா குடும்பங்களிலும் நடக்கிறதா? எல்லோ பெற்றோர்களும் எல்லோருடைய வீட்டிலும் இந்தபடி முதியோர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்களா? அல்ல எல்லா வீட்டிலும் இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் தாத்தா கவனிக்கிறாங்க, பெற்றோர்கள் கவனிக்கிறாங்க. அதுக்கு மேல தாத்தா பாட்டி, பிறகு முன்னும் கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டிலாம் இருக்காங்க. கொள்ளு பேரன் கொள்ளு பேத்திய பாக்குற பாட்டி இருக்கான். அவங்க எவ்வளவு புண்ணியசாலிகள். அவங்க மடியில உட்கார்ந்துட்டு கொள்ளு பேரன் கொள்ளு பாத்தி பாட்டிக்கு சாப்பாடு ஊட்டுற அழகெல்லாம் நம்ம இன்னைக்கு பாக்குறோம் இல்லைங்களா? அது மாதிரி சில வீடுகள் இருக்கு கிராமப்புறங்களிலே. இன்றைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா, அம்மா சகோதரி நம்ம குமாரி அம்மா சொன்னாங்க இல்லைங்களா, விவசாயம் நிறைந்த இந்த கிராம பகுதிகளில் பார்த்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக முதியோர்கள் பெற்றோர்கள் புறக்கணிக்கப்படுவதாக தெரியவில்லை. நான் கிராமத்திலிருந்து வந்தவன். ஆனால் நகர்ப்புற வாழ்க்கையை பார்த்தால் காதல் திருமணங்கள் மற்றும் இன்றைய சூழலில் இந்த திரைப்படம், சின்னத்திரை, வாட்ஸ்அப் உலகத்திலே, ஜூம் உலகத்திலே எல்லாம் தான் வாழ்ந்தால் போதும் நினைத்து போகிற உலகம், ஒரு போக்கு, ஒரு பாதை, வாழ்ந்து பார்க்கலாம் வா என்று சொல்லுகிற ஒரு நிலை மனைவி சொல்கிற போது, கணவன் தனி கொடுத்தனம் போவதற்கு தயாராகிவிட்ட நிலையிலே கூட்டு குடும்பங்கள் நிர்கதியாக விடப்பட்ட அந்த சூழலிலே அங்கே அன்பு, அரவணைப்பு, பாசம், நேசம், நன்றி, விசுவாசம், துணை, தோழமை எல்லாம் அடிபட்டு போகுது. எப்படியெல்லாம் மண் சோறு ஒண்ணு பெற்றாங்களே பெற்றோர்கள், அவர்களுக்கு நீ என்ன செய்யற? ஒருவேளை சோறு போடுறது கஷ்டப்படுறியே, அவங்களுக்கு கண்ணீர் துடைக்கிறது உன் கரங்கள் இயலவில்லையே என்று கவலைப்படுகிற குடும்பங்கள் இருக்கு செய்யுது. ஆனாலும் கூட இந்த தேசத்தினுடைய உயிரோட்டமாக இந்த அன்பு இணைக்கிறது, அன்பின் மூலம் அருள் இணைக்கிறது. ஆண்டவனுக்கு அச்சப்படுகிற சமூகம் நம் சமூகம். ஐயோ, என் தந்தைக்கு இன்று நான் சாப்பாடு போடவில்லை என்றால் நாளைக்கு என் மகன் எனக்கு சாப்பாடு போடாமல் போவானோ என்கிற அச்ச உணர்வு தந்தைக்கு இருப்பதால் பயந்து இருக்கிறாரா மகன்? இல்லது மருமகன் நன்றாக கவனிக்கிறாரா மாமனாரை, மாமியாரை கவனிக்கின்றாரா? ஏன் கவனிக்கிறாங்க என்று நாம் சிந்திக்கிற போதுதான் இந்த பட்டிமன்றம் ஒரு விறுவிறுப்பான சூழ்நிலைக்கு வரும். நானே அதிகமாக முன்னுரையிலே பேசுவது நியாயமும் இல்லை. பட்டிமன்ற நியாயத்தின்படி முன்னுரையாக நான் சொல்கிறேன். இன்றைய சூழல் என்பது இன்றைக்கு, நேற்று இல்லை, நாளை இல்லை, இன்னைக்கும் என்ன சூழல்? அந்த இன்றைய சூழலிலே எப்படி குடும்பங்களில் பெரியவர்கள், மூத்தவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் என்று சொல்லப்படுகிற 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், இப்போது 50 வயதிலே தாத்தா பாக்கியம் இருக்கு நிறைய பேருக்கு. அவனை கொடுத்து வச்சுக்கிறான். 50 வயசுல தாத்தா ஆயிடுறான், 65 வயசுல பார்த்தே 70 வயசுல கொள்ளு தாத்தாவாகிறான். இப்படியெல்லாம் இன்றைய மருத்துவ உலகம் மிக வேகமாக வளர்ந்துகிற அந்த விஞ்ஞான சூழலிலே பெற்றோர்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் இடம் இருக்கிறது. ஆனால் நேற்று ஒரு செய்தி படித்தேன்.
சேலத்தில், நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, சேலத்திலே ஒரு வீட்டில் ஒரு வயதான 74 வயதான ஒரு முதியவரை ஐஸ் பெட்டியில வச்சு 24 மணி நேரத்துக்கு மேல அவர் சாகலையான்னு பார்த்துட்டு இருக்கிறான். கூட பிறந்தவங்களா குடும்பமா நான் சொல்ல விரும்பல, இது எல்லாரும் வாட்ஸ்அப்ல பார்த்துருப்பீங்க, செய்தித்தாள பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி எல்லா குடும்பத்திலும் நடக்கல. ஆனா எங்கோ அங்கு இங்கு எங்கோ ஒன்று நடக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதே எல்லா குடும்பங்களையும் நடக்கிறதா, அதை ஆய்வு செய்ய போகிறோம். அதுதான் இன்றைய பட்டிமன்றத்தினுடைய மிகப்பெரிய ஒரு விவாதமாக இருக்கிறது. இந்த நானும் பல பட்டிமன்றங்களை நடத்தியிருக்கிறேன், பங்கு பெற்றிருக்கிறேன். நானும் ஒரு பட்டிமன்ற குழுவை வைத்திருந்தேன். அதற்கு பெயர் அன்பு நெறி பட்டிமன்ற குழு. ஆனால் எக்ஸிலியம் கல்லூரி எதிலும் புதுமையை செய்யும், எதிலையும் ஒரு அழுதி இருக்கும் அதுல. ஆனா இவங்கதான் எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் தாத்தா பாட்டி பட்டிமன்ற குழு வைத்திருக்கிற ஒரே கல்லூரி எக்ஸிலியம் கல்லூரி தான். இதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. அந்த அளவிற்கு பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்கிற ஒரு பண்பாட்டு உணர்வு. அக்டோபர் 1 உலக முதியோர் தினம், முதியோர் புறக்கணிப்பு விழிப்புணர்வு தினம் ஜூன் 15. ஆக இந்த 2 நாட்களும் ஏன் சர்வதேச அளவில் கொண்டாடப்படுகிறது? சர்வதேச அளவில் இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம், அர்ஜென்டினாவில் இருக்கலாம், ஆப்பிரிக்கா யுகாண்டாவிலே பெற்றோர்கள் முதியவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்களா போற்றப்படுகிறார்களா என்று நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நாட்டிலே இன்றைய சூழலில் இளைஞர்கள் முதியவர்களை போற்றுகின்றார்களா, மதிக்கின்றார்களா, பாசத்தோடு பணிவிடை செய்கிறார்களா, அவர்கள் தொண்டு செய்கிறார்களா? தொண்டரால் ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று சொன்னாரே அப்பர் சுவாமிகள், என் கடன் பணி செய்து இழப்பதே என்று சொன்னாரே அப்பர் சுவாமிகள், அப்படி தொண்டு செய்கிறார்களா? இல்லை, நீ ஆட்சி என் குடும்பம் ஆட்சி என்று தனியாக பிரிந்து போய் தன் குடும்பத்தை சுயநலமாக பார்த்துக் கொள்கிற அந்த சுயநலம் வேர்விட்டு போகிற சமூக சூழல் இன்று வளர்ந்து வருகிறதா? அதன் மூலம் பெற்றவர்கள் முதியவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்களா? அதை ஆய்வு செய்ய போகிறோம், அதை விவாதிக்க இருக்கிறோம். பேச்சு செய்கிற பேரன் செய்கிற நிறைய அருமையாக ஆர்வலர்கள் இன்று பங்கு பெற்றிருக்கிறார்கள். அனைவரையும் இந்த பட்டிமன்றத்திற்கு உங்களை ஆர்வத்தோடு ஆசையோடு நேசத்தோடு உங்களை வரவேற்கிறேன். அருமையான விவாதங்களை முன்வையுங்கள். ஒரு நல்ல தீர்ப்பை நான் நிச்சயம் நிறைவில் சொல்லுவேன் என்று எனக்கு முன்னுரையை இப்போது இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. போற்றப்படுகிறார்கள் என்னும் தலைப்பில் உரையாற்ற கௌசல்யா 1ஆம் ஆண்டு ஆங்கிலம் ஆ பிரிவு மாணவியை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பா. கௌசல்யா. நான் ஆங்கிலத்துறை 1ஆம் ஆண்டு ஆ பிரிவு பயிலுகின்றேன். நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு, இன்றைய சூழலில் மூத்தோர்கள் போற்றப்படுகின்றார்கள். ஒரு வீட்டில் விளக்கு என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். ஏனென்றால் அந்த விளக்கின் ஒளிதான் வீட்டின் அழகையும் சிறப்பையும் எடுத்து காட்டும். அதே போல்தான் ஒரு வீட்டில் மூத்தோர்கள் இருந்தால் அந்த வீடு மிக சிறப்பான ஒளியை தரும். அனைவரும் பாசமாகவும் அன்பாகவும் இருப்பார்கள். வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு நல்லது கெட்டது எது என்ற அனைத்தையும் சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தைகளின் வருங்காலத்தை நன்றாகவும் சிறப்பாகவும் வழிகாட்டுபவர்கள் மூத்தோர்கள் மட்டுமே. தள்ளாடும் வயதிலும் தளர்வடையாத எண்ணங்களையும் உடையவர்கள் மூத்தோர்கள் தான். படிப்பறிவு இல்லை என்றாலும் வாழ்க்கை அனுபவங்களை படித்தவர்கள். ஒரு வீட்டில் இருக்கும் தாய் தந்தையை விட அந்த வீட்டில் இருக்கும் மூத்தோர்களின் மீதுதான் குழந்தைகள் மிக அதிகமான அன்பையும் வைத்திருப்பார்கள். அதனால்தான் காலம் கடந்து சென்றாலும் குழந்தைகள் மூத்தோர்களின் மீது மிக சிறந்த அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்கின்றார்கள். ஆகையால் தான் மூத்தோர்கள் அன்றும் இன்றும் என்றும் போற்றப்படுகின்றார்கள். இந்த நல்ல உள்ளத்தினால்தான் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் எவராலும் கைவிட படமாட்டார். அதனால்தான் இன்றைய சூழலில் மூத்தோர்கள் போற்றப்படுகின்றார்கள். நன்றி, வணக்கம். என் பிள்ளைங்க என்ன நல்லா நடத்துற மாதிரி அதை பார்த்து என் பேர பிள்ளைங்களும் என்ன நல்லா நடத்துறாங்க. இந்த உலகத்துல எத்தனையோ கொடுமையான நோய் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எல்லாத்தையும் விட தனிமைங்கிற கொடுமையான நோய் தான் பெருசுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதை நான் இது வரைக்கும் அனுபவிக்கல. என் பசங்களோ என் பேர பிள்ளைகளோ எனக்கு தனிமையை இது வரைக்கும் காட்டினது இல்லை, உணர்த்தினது இல்லை. என்ன அவங்க இப்ப நான் அவங்கள குழந்தையா வளர்த்த மாதிரி இப்ப அவங்க என்ன குழந்தையா நடத்துறாங்க.
எதையும் என்னை மீறியோ இல்ல என்னை தாக்கியோ அவங்க நடந்துட்டதே கிடையாது. நன்றி. யதார்த்தத்தை மிகவும் அருமையாக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிமா. அடுத்ததாக புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்னும் தலைப்பில் உரையாற்ற கலைவாணி 1ஆம் ஆண்டு உளவியல் துறை மாணவியை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைமுறைகள் முதியோர்களை ஆதரிக்கின்றனரா அல்லது புறக்கணிக்கின்றனரா என்ற உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் இந்த சமுதாயத்தில் முதியோர் புறக்கணிக்கத்தான் படுகிறார்கள் என்பதனை தங்களிடம் கூற விரும்புகிறேன். மேலும் தனது கருத்தினை ஒரு சிறு கவிதையின் மூலம் விளக்க ஆசைப்படுகிறேன். இதோ தங்கள் முன். முதியோர்கள். காலங்களை கடல் போல் கடந்து கரை ஒதுக்கி நிற்கும் கட்டுமரம் நாங்கள். கடற்கரை விளக்காய் காத்திருக்கிறோம். பெற்றெடுத்த பிள்ளைகள் பத்திரமாய் கரை சேர. காய்ந்து விட்ட இலைகளை காம்புகள் தாங்காமல் உதித்துவிடும். அதுபோல காய்ந்த சருகாய் உதித்து விட்டனர் எங்களை. வயதான தோற்றம் வக்கிரமாக இருந்தாலும் இயற்கையின் வரம் அதுவே. தடுமாறாமல் பேச தெம்பு இல்லை, ஆனால் தடமாறாமல் அழைத்துச் செல்ல அனுபவம் உண்டு. ஆம், கால மாற்றம் மாற மாற நம் கலாச்சாரமும் மாறிக்கொண்டே தான் செல்கிறது. கலாச்சாரம் தான் மாறுகிறது என்றால் மறுபுறம் அன்பும் அடியோடு சாய்கிறது மரத்தின் வேர்களைப் போல. வாழும் காலம் வரை பிள்ளைகள் தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை என்று வாழ்ந்தது ஒரு காலம். ஆனால் இன்றைய சூழலில் நாம் நலமுடன் வாழ என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம். அதற்காக நம் பெற்றோர்களையும் இழக்கலாம். அவர்கள் முதியவர்கள் தானே, அவர்களால் என்ன செய்ய இயலும் என்று அலட்சியமாக நினைக்கிறோமே. அப்படி நினைத்தால் முட்டாளாவது மற்றவர் இல்லை, நாம் தானே. 1000 உறவுகள் வந்தாலும் இந்த உறவுக்கு ஈடாகாது. கோடி அன்பும் அனுபவம் அறிவும் உன்மேல் அருவியாக கொட்டினாலும் இவருக்கு ஈடு இணையாகாது. பெற்றோரை பாரமாக நினைத்து பாதுகாப்பு என்ற பெயரில் பாசாங்கு காட்டி முதியோர் இல்லத்தில் அல்லவா சேர்த்து விடுகிறோம். அங்கு என்ன இருக்கிறது? அசைந்தாடும் மரங்களும் இயற்கை காற்றோடு பேசும் ஜன்னல்களுமா? இல்லை, அவர்களுக்கு உன் அன்பு தேவையற்று போன மரத்தின் காய்ந்த இலையாய்த்தான் தென்படும், அசைந்தாடும் மரங்களாக தென்படாது. காற்றிடம் கேட்பார், காற்றே உன்னிடம் பேசவாவது ஜன்னல் இருக்கிறது, என்னிடம் பேச யார் இருக்கிறார்? மேலும் கூட்டு குடும்பம் என்பதனை மறந்து தனி குடும்பமாய் பிரிந்து வாழ்கிறாய். இங்கு இல்லாத ஆடம்பரமா அல்லது இங்கு இல்லாத அன்பா? கிராமத்தில் இருந்து பிள்ளைகள் நகரத்துக்கு சென்று விடுவதால் முதியோர் தனித்து விடப்படுகிறார்கள். ஏன், நகரங்களில் கூட பிள்ளைகள் வெளி மாநிலத்திற்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ சென்று விடுவதால் அங்கும் முதியோர்கள் தனித்துத்தான் விடப்படுகிறார்கள். மேலும் இன்றைய இயந்திர வாழ்க்கையில் வீட்டில் நடக்கும் நல்லது கெட்டதுக்கு கூட பெரியவர்கள் கலந்து ஆலோசிக்காமல் முடிவெடுப்பதும், இன்றைய இயந்திர உலகில் பண்டிகை நாட்களுக்கு கூட பெற்றோருடன் சேர்ந்து கொண்டாடாமல் தனித்தனியே அல்லவா கொண்டாடுகிறார்கள். பிறந்தேன், வாழ்ந்தேன், இறந்தேன் என்பதனை விட பிறந்தேன், வாழ்ந்தேன், சாதித்தேன் என்ற அனுபவங்களை எனது தலைமுறை அறியவே நான் இவர்களை விட்டு இடம்பெயர்த்தேன் என்கிறாய். சரி, நீ கூறுவதும் ஒரு வகையில் சந்தோஷம். பிறந்தேன் என்றாயே, எவ்வாறு பிறந்தாய்? வாழ்ந்தேன் என்றாயே, யார் உன்னை வாழ வைத்தார்? சாதித்தேன் என்றாயே, அவைக்கு முதலில் ஆதரவு தந்தது யார்? சிந்தித்துப்பார் ஒரு நிமிடம். எனவே இன்றைய சமுதாயத்தில் முதியோர் புறக்கணிக்கத்தான் படுகிறார்கள் என்பதனை ஆணித்தரமாக கூறுகிறேன். வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி என் இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்துல மாணவர்கள் மாணவிகள்லாம் நல்ல முறையில படிக்கணும், நேரத்தை வீணாக்க கூடாது. காலம் வீசுறது போல காலம் பொன் போன்றது, நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். வராது என்று கூறி காலத்தின் அருமையை மிகவும் அழகாக எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக போற்றப்படுகிறார்கள் என்னும் தலைப்பில் உரையாற்ற ஸ்னேகா 1ஆம் ஆண்டு வணிகவியல் துறை மாணவியை அழைக்கின்றேன். இப்ப இருக்க இந்த காலகட்டத்துல பெரியோர்கள் பேர பிள்ளைகளால மிகவும் போற்றப்படுகிறார்கள். கொரோனா டைமா இருந்தாலும் அவங்க அவங்களுக்காக பெரியவங்களுக்காக நிறைய திட்டங்களோ, அவங்களுக்காக அவங்கள பாதுகாக்கிறதுக்காகவோ, இவங்களுக்கு தான் நிறைய கொரோனா அட்டாக் ஆகுதுன்றதுக்காக அவங்கள பாதுகாக்கிறதுக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்துக்கிறாங்க.
EASSன்னு ஒரு திட்டத்தினால ஒரு முதியோர்களால நடக்க முடியல. அவங்க வந்து கால் நடக்க முடியாம வழுக்கி விடுறாங்கன்றதுக்காகனே அவங்க வீடை சுத்தி நிறைய கைப்பிடி இந்த மாரி நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாரி அவங்கள பாதுகாக்கிறதுக்காகவும் பெரியவங்களை இப்ப வந்து நம்ம அவங்கள தனியா விட்டாக்கா அவங்க தனிமையில இருக்கும்போது அவங்களால கஷ்டப்படுவாங்க ரொம்ப. அவங்களுக்கு இப்ப பேச்சு துணைக்கு யாருன்னா இருக்கணுன்றதுக்காகனே இப்ப பேர பிள்ளைகள் வந்து அவங்க கூட பேசுறது, அவங்களோட பிறந்த நாளுக்காக ஒரு சாக்லேட் வாங்கி தருது, கேக் வாங்கி தருது, அந்த மாதிரி. அப்புறம் அவங்க கூட எப்பவும் நைட்டு தூங்கும் போது கூட அவங்க கூட படுத்து தூங்கின்னு கதை சொல்றது, இந்த மாதிரி இப்ப காலகட்டத்துல நிறையவே இந்த மாதிரி பண்றாங்க. இவங்களுக்காக நிறைய பென்ஷன் திட்டங்கள் இந்த மாதிரி கூட கொண்டு வந்து பெரியோர்களை வந்து இப்பொழுது நல்லபடியா பாதுகாத்து வராங்க. நன்றி. நன்றிமா. வணக்கம் மேடம், என் பேரு மகிம் மேரி. இருக்கிற நேரத்துல வந்து எங்க பேரன் பேத்தி எங்க மருமக பேர பிள்ளைங்களாம் என்ன நல்ல மேல கவனிச்சிருக்கிறாங்க. அதே போல ஊருங்கள எல்லாருமே இந்த கொரோனா டைம்னால எல்லா மாநிலம் எல்லா இடத்துலயும் நல்ல மேல கவனிக்கிறாங்க. அடுத்தது வந்து நான் எங்க பேர பிள்ளைங்க தனிமை இருக்கக்கூடாது, தனிமை எந்த ஒரு மாதிரி ஆகணும்னு சொல்லி கூடவே இருக்கிறாங்க, எந்நேரமும் கவனிக்கிறாங்க, நல்ல மேல சாப்பாடு கவனிக்கிறாங்க. அது பிஞ்சின் தொகை வந்து இந்த வருஷம் இப்பெல்லாம் நல்லா தராங்க எல்லாருக்கும், ஏழையம்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம். நன்றிமா. அனுபவ அறிவை கொண்டு தாங்கள் உரையாற்றியமைக்கு மிகவும் நன்றி. அடுத்ததாக புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்னும் தலைப்பில் உரையாற்ற சாதனா முதலாம் ஆண்டு கணிதவியல் துறை மாணவியை அன்புடன் அழைக்கின்றேன். இங்கு நடுவராக அமர்ந்திருக்கும் ஐயா கவிஞர் ச. லக்குமிபதி ஐயா அவர்களுக்கும் தமிழ்துறை பேராசிரியர்கள் அனைவருக்கும், என் சக தோழியர்களுக்கும், அவர்களுடன் வருகை தந்திருக்கும் மூத்தோர்களுக்கும் என் இனிய வணக்கத்தை கூறி நான் என் உரையை தொடங்குகிறேன். முதியோர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்களா அல்லது போற்றப்படுகிறார்களா? சந்தேகமே இல்லைங்க, புறக்கணிக்கத்தான் படுறாங்க. இன்றைய காலகட்டத்துல முதியோர் இல்லத்தோட எண்ணிக்கை அதிகமானதே இதுக்கு சான்றுங்க. முதியோர்கள் புறக்கணிக்கத்தான் படுறாங்க அப்படின்றதுக்காக ஒரு விஷயங்க, நம்மளுக்கு இருக்கும்போது அதனோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதாங்க இன்றைய இருக்கிற காலகட்டத்துல முதியோர்கள் நம்ம கூடவே இருந்தாலும் அவர்களோட அருமை தெரியாம அவங்கள வந்து நம்ம ஒரு பாரமாவும் சுமையாக மட்டும்தாங்க பாக்குறோம். அவங்க நம்மளோட உறவு, நம்மள பெத்தவங்க அப்படின்றத நம்ம பாக்குறதே கிடையாதுங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல இருக்கிறவங்களாம் எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிற ஒருத்தரை கூட வாட்ஸ்அப்லயோ வீடியோ காலிலயோ போன் பண்ணி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஆனா நம்ம கூடவே வாழ்ந்து கொண்டிருக்கிற முதியோர்களை வந்து யாருமே கவனிக்கிறதே இல்லைங்க. அவங்களுக்கு என்ன தேவை அதை கேட்டு இப்பெல்லாம் பூர்த்தி செய்யறதே இல்லைங்க. அவங்கள புறக்கணிக்கத்தான் செய்யறாங்க. இப்ப இருக்கிற பெற்றவங்க தான் தங்களோட குழந்தைகளை முதியோர்களோட பழகவே விடுறது இல்லைங்க. அந்த குழந்தை வந்து இப்போ ஒரு குழந்தை வந்து அம்மா கதை சொல்லுமா அப்படின்னா தாத்தா பாட்டி கிட்ட போய் கேளுமா அப்படின்னு சொல்றது கிடையாதுங்க. ஒரு போனை கொடுத்துடுறாங்க, கொடுத்துட்டு இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணா இந்த கதை வருமா, இதை ஆன் பண்ணா வேற கதை வருமா அப்படின்னு தான் சொல்லி கொடுக்குறாங்களே தவிர முதியோர்களை போற்றதுக்கான ஒரு வழிமுறைகளை அவங்க சொல்லி கொடுக்கறது இல்ல. அதனால நாளைய சமுதாயமா மாற போற இன்றைய குழந்தைங்களுக்கு கூட மூத்தவர்களை மதிக்கின்ற ஒரு பழக்கம் வரத்தில்லைங்க. அதனால நாளைய சமுதாயத்தோடைய கலாச்சாரம், மரபு, பண்பாடு இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாவே இருக்குதுங்க. முதியோர்களை இவங்க புறக்கணிக்கிறதுனால அந்த குழந்தைகளுக்கும் அந்த கலாச்சாரம், மரபு, பண்பு அதெல்லாம் தெரியாமே போயிடுதுங்க. இந்த காலத்துல சும்மா உடம்பு சரியில்லைனா கூட ஒரு டாக்டரை போய் பாக்குறேங்க. ஒரு சமையல் தெரியலனா அதுக்கு நிறைய புக்கை வாங்குறோம், யூடியூப் சேனலா பாக்குறோம். ஒரு விஷயம் நம்மளுக்கு பிரச்சனைனா அதுக்கு யாரையோ போய் அதுக்கு தீர்வு தருவாங்களா அப்படின்னு தாங்க தேடுமே தவிர நம்ம வீட்டுல நம்ம கூடவே ஒரு மருத்துவராவோ இல்ல ஒரு சமையல் வல்லுநராவோ இல்ல நம்மளுக்கு பாதுகாப்பாளரா இருக்கிற முதியவர்களை வந்து நம்ம போற்றப்படுவதே, நம்ம வந்து புறக்கணித்து தாங்க இருக்கிறோம். அவங்கள போற்றப்படுவதே இல்லைங்க. அவங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கலந்து பேசறதும் இல்லைங்க. அவங்கள ஒதுக்கி தாங்க வைக்கிறோம். அவங்க நம்ம கிட்ட என்னங்க கேட்டுருவாங்க, எனக்கு பங்களா வேணும், எனக்கு ஆடம்பரமான வாழ்க்கை வேணும், ஏன்னா நான் உன்னை சின்ன வயசுல இருந்து வளர்த்துட்டேன் அப்படின்னு நாங்க சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க. நம்ம சாப்பிடுற ஒரு உணவுல
நம்ம சாப்பிடுற உணவுல ஒரு பிடி உணவு அவங்களுக்கு முகம் சுழிக்காம சந்தோஷமா அவங்களுக்கு கொடுத்தாலே அதுவே போதுங்க. ஆனா இந்த காலத்துல அதையும் நம்ம தராம அவங்கள புறக்கணிக்கிறாங்க. சிலர் அதனாலேயே பட்டினியே இறந்தவர்களும் இருக்கிறாங்க. சில மூத்தவர்கள்ன்றவங்க நம்மளோட அறிவு களஞ்சியம் மாறிங்க. அவங்களோட வயசு தாங்க, அவங்களோட அனுபவம் தாங்க நம்மளோட வயசே. 1000 புத்தகங்களை கொண்ட நூலகத்துக்கு சமங்க நம்ம தாத்தா பாட்டி இருக்கிற ஒவ்வொரு வீடும். எனவே ஒவ்வொரு தாத்தா பாட்டி உள்ள வீடு தாங்க நம்மளுக்கு சொர்க்கம். அதனால பெற்றோர்களும் சரி குழந்தைகளும் சரி அவங்கள புறக்கணிக்காம பாதுகாக்க வேண்டிய விழிப்புணர்வு எல்லாருக்கும் வேணுங்க. கடைசியா ஒண்ணு சொல்றேன். இப்ப முதியோர்களை யார் யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நினைவு கொள்ளுங்கள், நீங்களும் முதியோர்களாக ஆகத்தான் போகிறீர்கள் என்று. எனவே வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். தெரியுதா மேம்? தெரியுதுமா. நன்றிமா. நடத்தியல் உண்மைகளை மிகவும் அழகாக எடுத்துரைத்தமைக்கு உங்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக போற்றப்படுகிறார்கள் என்னும் தலைப்பில் உரையாற்ற ஷர்மிளா 1ஆம் ஆண்டு வேதியியல் துறை மாணவியை அன்புடன் அழைக்கின்றேன். சிறப்பு விருந்தினராக வீட்டிருக்கக்கூடிய நடுவர் ஐயா அவர்களே, இப்பொழுது நான் பேசக்கூடிய தலைப்பு இன்றைய சூழலில் மூத்தோர்கள் மதிக்கப்படுகிறார்கள் என்ற தலைப்பிலே பேச வந்துள்ளேன். நமது இல்லங்களிலே நடக்கக்கூடிய சுபகாரியங்களோ மற்ற காரியங்களோ எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் செய்த முடிவுதான் அது நிச்சயிக்கப்படுகிறது. அதே போல கிராமங்களிலே நடக்கக்கூடிய திருவிழாக்கள் போன்ற காலங்களில கூட ஊர் பெரியோர்கள் சேர்ந்துதான் அந்த திருவிழாவை சிறப்பாகவும் நல்ல முறையிலும் நடத்துவதற்கு அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த திருவிழாவை சிறப்பாக நடத்துவதற்கு அந்த பெரியோர்கள் தான் ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். அந்த மூத்தோர்கள் நமக்கு ஒரு அச்சாணி போன்றவர்கள். அடுத்தது கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குது தாத்தா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க தாத்தா. பேருந்துகளில் செல்லும் பொழுது கூட முதியோர்கள் என்ற ஒரு இருக்கை அமர்வதற்காக முதியோர்களுக்கு என்று ஒரு இருக்கை அமைக்கப்பட்டுள்ளது. அதிலிருந்து முதியோர்கள் மதிக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ரயிலில் பயணம் செய்யும் பொழுது கூட நமது அரசாங்கம் முதியோர்களுக்காக சிறப்பு கட்டணம் 50%, மற்றவர்களுக்கெல்லாம் முழு கட்டணம் என்றால் முதியோர்களுக்கு என்று 50% தான் கட்டணம் வசூலிக்கிறார்கள். அது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டுமல்லாமல் வங்கிகளில் கூட நம்ம பணம் செலுத்தும் பொழுது டெபாசிட் பண்ணும் பொழுது சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் கொடுக்கிற வட்டி விகிதத்தை விட முதியோர்களுக்கு 0.5% வட்டி விகிதம் அதிகமாக கொடுத்து அவர்களுக்கு ஊக்கப்படுத்துகிறார்கள். அது மட்டுமில்லாமல் காந்தியடிகள் தன் தாயாரிடம் கொடுத்த வாக்குறுதிக்காக புலால் உண்ணக்கூடாது, மது அருந்தக்கூடாது என்ற சொல்லை கடைசி வரை காப்பாற்றி தன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி கண்டார். அதிலிருந்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பெற்றோர்களுக்கு நாம் எவ்வளவு மரியாதை கொடுக்கிறோமோ அவருடைய சொற்படி கேட்டு நடந்ததால அவர் இன்றும் போற்றப்படுகிறார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் பொழுது அவர் தன் தாயாருக்காக எவ்வளவு சிரமங்களை அனுபவித்தார் என்பதை நாம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் காமராஜர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கூட முதலமைச்சராக இருக்கும்போது மட்டுமல்லாமல் மற்ற நேரங்களில் அவர் தன்னுடைய வேலைக்காக செல்லும் பொழுது அல்லது அரசு பணிக்காக செல்லும் பொழுது கூட தன் தாயாரை வணங்கிவிட்டுத்தான் தன்னுடைய பணியை தொடங்குவார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பண்பு அவரிடம் இருந்ததை கண்டு நாம பெருமை கொள்ள வேண்டும். மூத்தவர்களை மதித்தார், தன் தாயாருக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார், தன்னுடைய தாயாரினுடைய கடமைக்காக அவர் பாடுபட்டார் என்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்முடைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள்
சின்ன பிள்ளை என்ற ஒரு பெண்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடியவர் என்ற அந்த அம்மையாரை நேரில் சென்று தன்னுடைய பிரதமர் என்ற பதவியை கூட மறந்து அவருடைய வீட்டிற்கு சென்று அவர் காலிலே விழுந்து வணங்கி ஆசி பெற்றார் என்று சொல்லும் பொழுது அவர் முதியோரை வணங்கினார் என்று சொல்வதை விட அவருடைய பண்பு அவருக்கு எவ்வளவு முக்கியமானது என்பது நமக்கு தெரிகிறது. முதியோரை எவ்வளவு தூரம் அவர் மதிப்பு கொடுத்தார், எவ்வளவு போற்றினார், எவ்வளவு பாராட்டினார் என்பது நாம தெரிந்து கொள்கிறோம். அது மட்டுமில்லாமல் உன்மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமை ஆனந்தம், நீ இன்னொரு பிறவியில் என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம் என்று நாம நம்முடைய தாயாருக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறோம் என்பதை இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாமும் இன்னொரு அடுத்த பிறவி எடுத்தா கூட என்னை தான் நீ மகனாக பெற்றெடுக்கணும், ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு பாடுபட்டாங்க, நமக்கு உழைச்சாங்க, நம்முடைய வறுமையிலும் நமக்கு துணையா இருந்தாங்கன்றதுக்காக இந்த பாடல் கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கம்பீரமாக நிதர்சனத்தை பல்வேறு உதாரணங்களுடன் எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கு நன்றி. ஷர்மிளா, இப்ப நீங்க பேசலாமா? இந்த காலகட்டத்துல நிறைய வீட்டுல பிரிஞ்சு தனியா தான் வாழ்றாங்க. ஆனா இன்னமும் சில கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா பெரியவர்களோட மதிச்சு அவங்களோட வழிகாட்டுதல்ல அந்த குடும்பம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இப்பவும் ஒரு பிறந்த நாள்னாலோ ஒரு திருமண நாள்னாலோ பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற பழக்கம்லாம் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்கு. அதெல்லாம் நம்ம கலாச்சாரமா ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஒரு தமிழ்ல ஒரு கூற்று இருக்கு, பாட்டி போல நல்ல வைத்தியரும் இல்ல, தாத்தா போல நல்ல ஆசிரியரும் இல்லைன்னு. அதை நான்லாம் நிறைய பார்த்திருக்கேன். இப்போ ஒரு உடம்பு சரியில்லைன்னா, ஒரு குழந்தை வீட்டுல இருக்கு, அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி எல்லாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. பாட்டிக்கு தான் உடனே ஃபோன் பண்ணி, பாட்டி இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, என்ன பண்ணலாம் அடுத்தது, அவங்க சொல்ற வைத்தியத்தை தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நான்லாம் என் டீச்சர் கிட்ட தமிழ் படிச்சதை விட எங்க தாத்தா கிட்ட தமிழ் படிச்சது தான் அதிகம். அவர் தான் எனக்கு இந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும், இந்த எழுத்து பிழை வந்தா என்ன பண்ணணும், அதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. அவரோட வழிகாட்டுதல்ல நான் நிறைய விஷயத்த கத்துட்டு இருந்திருக்கேன். அதே மாதிரி இந்த கோவிட் காலத்துல கூட நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க கூட, வேற எங்கெங்கயோ வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க கூட நம்ம அம்மா அப்பா தனியா இருப்பாங்க, அவங்களுக்கு எதுனா வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்திலயும் அவங்க மேல இருக்க மரியாதையிலயும் தான் எங்கெங்க இருந்தோ இப்ப அவங்க வீட்டுல அடைஞ்சிருக்காங்க. நம்ம நிறைய நியூஸ்ல கேள்விப்பட்டோம். அதே மாதிரி கவர்மெண்ட்டும் நிறைய ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு எங்க தாத்தா சொன்னாரு. உலக முதியோர்கள் தினம் அப்படின்றது அக்டோபர் 1ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. முதியோர்களை மதித்ததுனாலதான் அந்த தினத்தையே நம்ம போட்டு இது பண்றோம். நிறைய இடத்துல ஓல்டேஜ் ஹோம்ஸ்லாம் அதிகமா ஆகுதுதான். அது ஒரு சின்ன பெர்சன்டேஜ்ல இருக்கவங்க தான் ஓல்டேஜ் ஹோம்ல எடுத்துட்டு போய் சேர்த்துருவாங்க. ஆனா மத்தவங்க எல்லாம் அந்த மாதிரி ஓல்டேஜ் ஹோம்ல சேர்க்கறதுன்றது ஒரு ஃபேஷனான்றது இப்ப கிடையாது. நிறைய பேர் இன்னமும் நம்ம வீட்லயே வச்சுக்கணும், நம்ம அப்பா அம்மாவை நம்மளே காப்பாற்றணும்னு தான் நினைக்கிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தர் ஒரு புகழ்பெற்ற ஒருத்தரா வளர்றாருன்னா அவங்க பின்னாடி கண்டிப்பா ஒருத்தவங்க பக்கபலமா இருந்திருப்பாங்க. அது ஒரு பெரியவங்களாதான், அவங்க வீட்டுல இருந்த பெரியவங்களோட வழிகாட்டுதல்ல அவங்களோட சப்போர்ட்ல தான் அவங்க அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கன்றத நான் நம்புறேன். ஏன்னா அவங்க தோர்ந்து போகும்போதும் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணும் போதும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அந்த அளவுக்கு இல்லைனாலும் பாட்டி தாத்தாக்கு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன் என்னாச்சு, உன் வாய்ஸ் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்லணுமோ அது கரெக்டான ஒரு விஷயத்துல பாட்டி தாத்தாவால மட்டும்தான் செய்ய முடியும். இப்போ இந்த பட்டிமன்றத்தையே எடுத்துக்கிட்டாலும் இந்த நடுவரே ஒரு முதியவர் தான். ஏன் முதியவர்களை நடுவரா வைக்கிறாங்க? ஏன்னா அவங்களாலதான் கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் நடுவரை முதியவரா வச்சிருக்காங்க. இங்க பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்துலயும் முதியவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்காங்க. இந்த காம்படிஷனே ஒரு முதியவர்களுக்காக ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு, ஒரு முன்னுரிமை கொடுக்கறதுக்காக தான் நடத்தப்படுது. இதையெல்லாம் மனதில் வைத்து
கடைசியாக நான் இப்படி முடிக்கிறேன். நாளைக்கு நமக்கே வந்து இந்த முதுமை வந்துதான் ஆக போகுது. நம்ம வந்து நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்தாதான் வந்து மத்தவங்க வந்து அத நம்மள வந்து அடுத்தவங்க மதிப்பாங்க. இன்னைக்கு இருந்தே வந்து நம்ம வந்து முதியவர்களை போற்றி வாழ்க பழகுவோம். நன்றி. நன்றிமா. அடுத்ததாக புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்னும் தலைப்பில் உரையாற்ற நேயா கேத்ரின் 2ஆம் ஆண்டு விலங்கியல் துறை மாணவியை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அம்மிக்கல்லுக்கு குழவி எவ்வளவு அவசியமோ அதுபோல் வீட்டிற்கு ஒரு கிழவி அவசியம் என்பார்கள். ஏனெனில் வயதானவர்களின் அனுபவங்கள் இளைய தலைமுறையினருக்கு அவசியமானவை. ஆனால் எத்தனை பேர் இதை உணர்ந்திருக்கின்றனர்? பெற்றோர்களையும் வயதானவர்களையும் பாரம் என்று கருதி முதியோர் இல்லங்களுக்கு கொண்டு போய் விட்டு விடுகின்றனர். இதனால் வயதானவர்களுக்கு தனிமையும் வெறுமையுமே மிஞ்சுகிறது. பாதுகாப்பின்மை, யாரும் பேசாத தனிமை, உணர்வுகளை புரிந்து கொள்ளாத காரணமாக வயதானவர்களுக்கு மன அழுத்தமும் விரக்தியுமே ஏற்படுகிறது. காலங்களை கடல் போல் கடந்து கரை ஒதுங்கி நிற்கும் கட்டுமரம்தான் அவர்கள். கடற்கரை விளக்காய் காத்திருக்கிறார்கள் அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை பத்திரமாய் கரை சேர. ஆனால் நாமளோ அவர்களை கஷ்டம் என நினைத்து ஏதோ ஒரு இடத்திற்கு கொண்டு சென்று விட்டு வருகிறோம். வயதானவர்களின் தோற்றம் வக்கிரமாய் இருந்தாலும் இயற்கையின் வரம் அதுதான். நாமும் ஒரு நாள் இப்படிதான் இருப்போம். அப்பொழுது நம் பிள்ளைகள் நம்மை முதியோர் இல்லத்திற்கு கொண்டு விடும் போதுதான் நாமும் அந்த தருணத்தை நினைத்து வருந்துவோம். அவர்களுக்கு தடுமாறாமல் பேச தெம்பு இல்லை. ஆனால் நம் தடம் மாறாமல் அழைத்து செல்ல அனுபவம் இருக்கிறது. அவர்கள் தடுக்கி விழுந்தால் எழுந்து நிற்க கைத்தடி போதும். ஆனால் நாம் தடுக்கி விழுந்தால் எழுந்து நிற்க அவர்களின் அனுபவம் தான் தேவைப்படுகிறது. அவர்கள் முதுமை என்னும் போர்வைக்குள் சிக்குண்டாலும் அவர்களின் மனம் மட்டும் மழை போல சுற்றி திரிகிறது. ஆனால் நாம் அவர்களின் மனதில் இருப்பதை புரிந்து கொள்வதில்லை. அவர்களின் அனுபவத்தை கவர்ந்து கொள்ள தவறி விடுகிறோம். அவர்கள்தான் நம் இதய வாசலை திறந்தும் பறந்து செல்ல சிறகு தந்தார்கள். ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பை தந்த அவர்கள் இப்பொழுது நாம் எப்படி வைத்திருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். சிறகுடைந்த பறவை போல் ஒடுங்கி கிடக்கிறார்கள் தொலைந்து போன அன்பை தேடி. இனிமேலாவது அந்த அன்பை நாம் அவர்களுக்கு தர வேண்டும். நாம் அவர்களின் நிலையிலிருந்து சற்று யோசித்து பார்ப்போம். அவர்களின் உடலுக்கு வயது கூடினாலும் அவர்களின் மனதிற்கு வயது குறைவதில்லை. இளமை யாருக்கும் நிலையில்லை, முதுமையும் வெகு தூரம் இல்லை. இதை நாம் அனைவரும் கருத்தில் கொள்ள வேண்டும். முதியோர்கள் விலை மதிக்க முடியாத செல்வம். அவர்களை அங்கீகரிக்க வேண்டும். அவர்களின் உணர்வுகளை, கவலைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் குடும்பத்தினரால் நேசிக்கப்படுவதை புரிய வைக்க வேண்டும். அன்பிற்கு இயங்கும் நம் முதியோர்கள், பாட்டி தாத்தா அனைவரையும் அரவணைப்போம். தந்த என் அன்புமிகு பாசமிகு தந்த என் ஆசிரியர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹலோ, என்னோட பேர் அக்னேஷ் அம்மாள். நானு எல்லாரும் தாத்தா பாட்டி எல்லாம் பத்திரமா பாத்துக்கணும், மதிக்கணும். அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கெல்லாம் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஏன்னா அவங்களும் ஒரு நாள் நம்மள மாதிரி இருந்தவங்க தான். இப்போ அவங்க வயசாயிடுச்சு. அதனால அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இல்லை. அவங்களுக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும் வேர்ல்டுல, அவங்க லைஃப்ல பார்த்துருப்பாங்க. அதனால அந்த பாடத்துல நம்ம கத்துக்கணும். பெரியவங்க வயசானவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்க கூடாது. வயசானவங்களுக்கு ஆக்சுவலா அவங்க எல்லாமே நம்மள மாதிரி கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. அதனால அவங்களோட நம்ம அட்வைஸ் எல்லாம் ஒரு நல்ல சென்ஸ்ல எடுத்துக்கணும். நம்ம அவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னு நினைக்க கூடாது. அட்வைஸ் ஒரு போரா நினைக்க கூடாது. அது இதெல்லாம் ஒரு பெரிய அசெட். எல்லாருக்குமே தாத்தா பாட்டி இருந்து அட்வைஸ் பண்றதுன்றது பெரிய விஷயம். அதுவே ஒரு கடவுளோட கிஃப்ட். அதனால ஆல்வேஸ் கோல்ட் இஸ் கோல்டு. தேங்க்யூமா. நன்றிமா. நன்றிமா. முதுமையை மதிக்க வேண்டும் என்பதனை மிகவும் எளிமையாக எடுத்துரைத்தமைக்கு நன்றிகள். அனுபவ முதிர்வினை இளையோர்களுக்கு அழகுற எடுத்துரைத்த அனைத்து முதியோர்களுக்கும் நன்றிகள்.
வாதத்தை தெளிவாக முன்வைத்த மாணவிகளுக்கும் நன்றிகள். தற்போது முடிவினை அறிவிக்க நடுவர் லக்குமிபதி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இந்த நாள் ஒரு இனிய அற்புதமாக பாட்டிகளும் ரொம்ப அப்பா அம்மா நினைச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் தாத்தா பாட்டி, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி. இப்ப நிறைய குடும்பங்கள் அப்படியே இருக்காங்க, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால இறைவனுடைய வரம், அவங்க வரமாக வாய்த்தவர்கள் இந்த மண்ணுக்கு. அன்னையும் பிதாவும் முன்னையும் தெய்வம் சொன்ன நாடு நம்ம நாடு. தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அந்த மாதிரிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இல்லைன்னு நம்ம சொல்லல. ஆனாலும் கூட இன்றைய சூழல் இந்த இளைஞர்களை திசை திருப்புகிறதா, அதுதான் நம்ம இப்போ யோசிக்கிறோம். அதுக்குதான் இந்த யோசிக்க வைக்கத்தான் இந்த பட்டிமன்றமே. ஏன்னா சிந்திக்க வைக்கிற ஒரு சிந்தனை பட்டிமன்றமாக இது அமைந்து விடுகிறது. காரணம், பல பட்டிமன்றங்கள் ஏதோ ஜோக் சொல்லிட்டு 2 பாட்டு சொல்லிட்டு ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போல ஒரு மியூசிக் பாட்டு வச்சுக்கிட்டு பட்டிமன்றம் நடக்கிற காலத்துல எக்ஸலியன் கல்லூரி தமிழ் துறை மிக அருமையான ஒரு தலைப்புல கான்ஃபாக்டா செய்திகளை மட்டும் சுருக்கமா அழகா சுவைபட சொன்ன தாத்தாக்கள் பாட்டிகள் பேத்திகளை எல்லாம் நாம் நிச்சயமாக பாராட்ட வேண்டும். இவர்களையெல்லாம் நாம் வளர்த்து விட வேண்டும். அப்படி வளர்த்து விட்டவர்கள் தான் நம் முதியவர்கள், முன்னோர்கள். முதியவர்கள் என்று என்ன ஷர்மிளா சொன்னாங்க, அறிவில் முதியவர் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். அப்படின்னு சொல்ல முடியாது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு, அது சொல்லிக் கொள்வதே முன்னோர் தான். இப்படி போ, அங்க முள்ளு குத்தம், இது வேலியை தாண்டாத அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்க. வேலி தாண்டினால் முள்ளு குத்தம், வேட்டி கிழிச்சுக்கும், சேலை கிழிச்சுக்கும், இல்லையா? அத முன்னோர்கள் வழிகாட்டுகள், ஸ்பீட் பிரேக்கர் அவங்க. அதை மீறி நான் வேகமா வண்டி ஓட்டணும்னா கால் ஓடிச்சு புத்தூர் போய் கட்டுப்படணும், இல்ல சிஎம்சி போய் படுத்துக்குவேன், இல்லையா? அப்ப எதுக்கு முன்னோர்கள் சார்? எல்லாம் கூகுள்ல பாத்துரு சார், எதுக்கு சார் இப்ப முன்னோர்கள்? அவங்களை கேட்டுதானே செய்யணுமா? எங்க பேத்தி ஒரு நாள் ஓடி விளையாட பாப்பான்னு என்ன கேட்டான். நான் சொல்றதுக்குள்ளயா நீ என்ன தாத்தா சொல்றது? கூகுள் போய் கேட்கிற, ஹலோ கூகுள் ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னா ஓடி விளையாடு பாப்பா வந்துச்சு. பார்த்து எப்படி தாத்தாவை மதிக்க முடியும்? கூகுள் சொல்லி தந்தது, கூகுள் உலகமாயிடுது. ஆனா கூகுள் எல்லாம் சொல்லிக் கொடுக்குது. இப்ப பாருங்க, மத்தியானம் இந்த சாப்பாடு செய்யறது எப்படி, மோர் குழம்பு எப்படி வைக்கிறது, எப்படி மோர் குழம்பு வைக்கிறதுக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காருங்க 1/2 மணி நேரமா. வெள்ளை பூண்டாரி கொத்தமல்லி நறுக்கு, இது சொல்றது ஒரு 1/2 மணி நேரம் ப்ரோக்ராம். அதுக்கு நம்ம வீட்டுக்காரம்மா பார்த்துன்னு இருக்குதுங்க. நினைச்சு பாருங்க, இது தேவையில்லை. ஆனா நீ செய்தியா, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க, ஆனா செஞ்ச பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்களா, இல்ல கணவனை தான் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்களும் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு காலம் கழிக்கிறாங்க, ஹாஸ்டல்ல போயிருக்காங்க, வெளியூர்ல வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கணவன்மார்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள் வெளியில வேலை செய்யறாங்க. இப்ப அந்நிய நாடுகள் எல்லாம் சென்று ஓடா உழைத்து இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிற தியாக தீபங்களாக வாழ்கிற குழந்தைகளை எல்லாம் நினைத்து பாருங்கள். அந்த குழந்தைகளை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போறாங்க, அதெல்லாம் காப்பாத்துறது யாரு? இப்ப எங்க மைத்துனர் அவரு ஏற்கனவே 12th போர்டுல வேலை செஞ்சாருன்னு வச்சுக்கோங்க. அவர் பொண்ணு பிஇ படிக்கிறவங்க, இப்ப பிஇ படிச்சு அவங்க பெரிய இன்ஜினியரா இருக்காங்க. ஆனா அவர் போய் வேலை செய்யறாரு. அப்ப இந்த 3 குழந்தைகளை காப்பாத்துறது யாரு? அவங்க அத்தை, அவங்க பாட்டி, அவங்க பெரியம்மா, அவங்க தான் காப்பாத்துறாங்க குழந்தைய. அவரு வெளியில போய் வேலை செஞ்சுக்கினே படிச்சு பட்டம் வாங்கி அவர் பிஇ ஆகி இந்த 3 பசங்களும் பிஇ ஆகினாரு. எப்படி? அப்ப அவங்களை யாரு காப்பாத்துறாங்க, யாரு பாதுகாத்துக்கிறாங்க? வீட்டுல இருக்கிற பெரியவர்கள். குழந்தைகளை அவ்வளவு பத்திரமா பாதுகாத்துக்கினாங்க. இன்னைக்கு அந்த 3 குழந்தைகளை அப்பா அம்மா பார்த்து செய்யற கல்யாணத்தை பண்ணிக்குதுங்க. நீங்க நினைச்சு பாருங்க. லவ் மேரேஜ் இஸ் டிஃபரெண்ட். நான் அதை தவறுன்னு சொல்ல வரல. சாதி சமயமற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்கு தான் நமக்கு குறிக்கோள். ஆனால் எந்த சாதியில எந்த சமயத்தில எப்படி மாறினாலும் மனம் மாறலாமா? உள்ளங்கையில் சுருங்கி விட்டது என்பதால் உன் உள்ளம் சுருங்கலாமா? உன் உறவு சுருங்கலாமா? உன் நியாயம் சுருங்கலாமா? உன் விசுவாசம் சுருங்கலாமா? ஆனா சுரங்க மாதிரி சுரக்க வேண்டாமா? அன்பு ஊற்றாக வர வேண்டாமா? அதை அடைத்துக் கொண்டால் எப்படி? அதைத்தான் யோசிக்கிற ஒரு நிலைமையிலே இந்த பட்டிமன்றத்தை வைத்தார்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம். கௌசல்யா ரொம்ப நல்லா பேசினாங்க. கடவுளுக்கே அம்மையப்பன் தான் பேரு. கடவுளுக்கே அம்மை அப்பன் தான். தடித்த ஒரு மகனை தந்தை ஈன்றடித்தால் தாய் உடனணைப்பன். தாய் அடித்தால் தந்தை பிடித்து தந்தை அணைப்பன். எனக்கு இங்கு பேசிய பொடித்திருமேனி அம்பலத்தாடும் அம்மையப்பா என்னை அடித்தது போதும் அணைத்திட வேண்டும் என்று கூட இறைவனை அம்மையப்பனாக நினைத்துதான் வள்ளல் பெருமான் வேண்டுவார்.
அப்பா நான் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுவிற்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என்று நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்களே, அந்த வழிகாட்டுதல் தான் நம்மளை வழிகாட்டி கொண்டிருக்கிறது. ரொம்ப அழகாக சர்மையாவுடைய தாத்தா சொன்னாங்க, அரசு நிறைய சலுகைகளை நம்ம கொடுத்திருக்கு சீனியர் சிட்டிசன். ஆனால் சீனியர் சிட்டிசனுக்கு வீட்டில் மரியாதை இருக்கிறதா? இல்லை என்று ஒரு பக்கம் பேசினார்கள். இல்லை, சீனியர் சிட்டிசன் இஸ் ரெஸ்பெக்டட் அப்படி என்று சொன்னார்கள். ஆனால் மதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்ம லட்சியம், குறிக்கோள். மிக அழகாக சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்க பல குடும்பங்களில பாத்தீங்கன்னா இந்த முதியோர் இல்லங்களில விட்டுட்டு வரவங்களுடைய நிலைமையெல்லாம் நம்ம படிக்கிறோம், கேள்விப்படுறோம். ரத்த கண்ணீர் வருதுங்க. முதியோர் இல்லத்தின் வாசப்படையில இட்டும் போய் கார்ல இட்டும் போய் அப்பா அம்மா விட்டுட்டு போயினே இருக்கிறான். அவங்க போய் உள்ள அட்ரஸ் கொடுக்குறாங்க அனாதன்னு. இந்த சூழல் இப்ப நினைக்க சொல்லும் போதே எனக்கு மெய்சிலி கூச்சமா இருக்கு. திருடனே பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அப்படிப்பட்ட திருடர்கள் ஒழிய வேண்டும். அவன் திருந்தணும். அவனை யார் திருத்த முடியும்? சட்டம் போட்டு திருத்த முடியுமா? இல்ல தண்டனை கொடுக்க முடியுமா? அப்பா அம்மாவை போய் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு அனாதைன்னு சொல்றாங்க. அவனுக்கு வெக்கமா இல்ல? ஆனா வெக்கப்படல. காரணம் என்னன்னா, அவன் சுகபோகமாக வாழ வேண்டும் என்று முடிவு செய்தான். தான் உண்டு, தன் பெண் உண்டு, தன் பிள்ளை உண்டு, தன் சம்பாத்தியம் உண்டு என்று வாழ்பவன் கடுகு போல் சிறுத்த உள்ளம் கொண்டான் பாரதிதாசன் சொல்லுகின்றான். அப்படி கடுகு போல் உள்ளம் படைத்தவர்கள் நிறைய பெருகி விட்டதனால் முதியோர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்று ஒரு சாரார் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம ஆக்சிலிங் கல்லூரியுடைய பக்கத்துல 100 அடி பக்கத்துல காங்கேய நல்லூரில் பிறந்த வாரியார் சுவாமிகள் அழகாக ஒரு கூட்டத்துல சொன்னார், எனக்கு பெண்ணு உதவி செய்யல, என்னுடைய சன் உதவி செய்யல, எனக்கு உதவி செய்வது பென்ஷன் என்றுதான் அவர் சொன்னார். ஒரு நேரத்தில் கைத்தட்டலுக்காக இது சொல்லல. அவரு பெண்ணு உதவல, சன்னு உதவல, எனக்கு நான் வாங்குற பென்ஷன் தான் உதவிச்சு அப்படின்னு சொன்னாரு. ஆனால் பென்ஷன் உதவினா பெற்றோர்களை மதிக்கிறார்கள், இல்லை என்றால் புறக்கணிக்கிறார்கள். அது ஒரு சாரார் இருக்கதான் செய்கிறார். ஆனால் பென்ஷனையும் பெற்றோர்களுடைய மூத்தோர்களுடைய பென்ஷனையும் வாங்கிக் கொண்டு அவர்களையும் பராமரிக்கின்ற மருமகள்கள் இருக்கிறார்கள், மருமகன்கள் இருக்கிறார்கள், மாமனார் மெச்சிய மருமகளும் இருக்கிறார், மாமியார் மெச்சிய மருமகளும் இருக்கிறார். ஆக காலங்கள் ரொம்ப கொடுமையாக ஆகிவிட்டதாக நாம் கற்பனை செய்து கொண்டு முதியவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்ற நிலைக்கு வந்துவிடவும் முடியாது. அண்மையில இன்னொரு செய்தி நான் படிச்சேன். சுடுகாட்டிலே விட்டுட்டு போயிட்டானாங்க ஒரு கார்ல, கோயம்புத்தூர் பக்கத்துல. இதுதான் கேட்டு எதுவுமே சொல்ல, கார்ல ரொம்ப அருமையாட்டு போனா அம்மாவை இறங்குனா வண்டி எடுத்துன்னு போயிட்டு பக்கா சுடுகாடு. இப்ப நேற்று சேலத்தில் நடந்த இன்சிடென்ட் நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துல, ஐஸ் பெட்டிலே வச்சுட்டான் 24 மணி நேரம். அடுத்த நாள் செத்துருவான்னு. அது யார் கண்டுபிடிச்சது? ஐஸ் பாக்ஸ் கூட்டாம்பார் வாடகைக்கு. அவங்க போய் ஐஸ் பாக்ஸ் கூட்டுக்கு போனா நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அப்ப என்ன இருக்குன்னா உள்ள அந்த பெரியவர் பட்டு இருக்காரு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க, குறைச்சினார். நேற்று நிலைமை இன்னும் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆக இந்த மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கதான் செய்யறது. இன்னொரு சகோதரி நல்லா சொன்னாங்க, ஸ்னேகான்னு நினைக்கிறேன், சந்தேகமே இல்லை, அந்த அம்மா சொன்னாங்க நிறைய முதியோர் இல்லங்கள் வளர்ந்து வருகுதுன்னு. நிறைய இல்ல நாட்டுல அங்கெல்லாம் இப்படி பாத்தீங்கன்னா 1000க்குள்ளதான் இருக்கும். ஆனா முதியோரங்கள் இல்லங்கள் நிறைய வளர்ந்து விட்டது. முதியோர்கள் நிறைய புறக்கணிக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் ரொம்ப கேவலமா நடத்தப்படுகிறார்கள் என்கிற ஒரு ரொம்ப மோசமான நிலைக்கும் நாடு வந்து விடவில்லை. மக்களும் குழந்தைகளும் அந்த நிலைக்கு வந்து விடவில்லை. ஆனால் இந்த நிலை நீடிக்குமானால் புறக்கணிப்பது என்பது இப்போது கொஞ்சம் சதவீதத்தில் 30-40% புறக்கணிப்பது இருக்கிறது, இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் இது தொடருமானால் நிச்சயமாக இந்த சமூகம் சீர்கெட்டுவிடும். முதியோர்கள் மதிக்கப்பட வேண்டும். அவர்கள் வாழும் தெய்வங்கள், பேசும் தெய்வங்கள். அண்மையில ஒரு உதாரணம் நான் சொல்ல போறேங்க. நம்ம பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் தனது தாயாரை இன்றைக்கும் தன் பிறந்த நாளில் வீட்டுல போய் அவர் எப்படி நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்குறாருன்னு நீ பார்த்தா எத்தனை பேர் தெரிஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். சொல்லும் போதே நமக்கு அப்படியே ஒரு மெய் சிலிர்க்குது. அந்த தாயார் கொடுக்கிற அந்த 2 சப்பாத்தி அந்த சாதாரண தட்டுல வாங்கி இந்த நாட்டினுடைய பிரதமர் அங்கே சாப்பிடுகிற போது அந்த அழகை பார்க்கிற போது ஆனந்தம் அடைகிறது. பெற்ற தாய் பூரிக்கிறார், என் மகனுக்கு ஈடு இணை இல்லை என்று அவள் பூரித்தாலும் கூட, ஆனாலும் மகன் என் தாய், என்னை பெற்றெடுத்த இந்த தாய் இல்லை என்றால் நான் இல்லை, தாய் இல்லாமல் நான் இல்லை, தாய்க்கு பின் தாரம் என்று மாறாத ஒரு சமூகம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த சமூகம் வாழ்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சமூக அநீதி ஏற்படும் என்றால், சமூக சீர்கேடு, சமூக சீர்குலைவு வருகிறது என்றால், முதியோர்கள் புறக்கணிக்கப்பட்டால் நிச்சயமாக இந்த சமூகம் சீர் அடையாது, சீர்குலைந்து விடும். அதனால்தான் பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். 3வது கரமாக இருக்கிறார்கள் அவர்கள். காலம்
பொன் போன்றது என்று ஐயா தாத்தா சைடுல பேசணும் ஐயா சொன்னாங்க. ஆனால் அதற்கு அடுத்த வார்த்தை ஒண்ணு இருக்குது, காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. என்ன கடமை? என் கடமை பணி செய்து கிடப்பது யாருக்கு? நான் என் பெற்றோர்கள் செய்தாதானே எனக்கு என் பிள்ளைகள் செய்வார்கள் என்கிற எண்ணம் எல்லா பெற்றோர்களின் இதயத்திலும் பிள்ளைகளின் இதயத்திலும் வந்தாக வேண்டும். ஏனென்றால் அவர்கள் என்ன அவங்களை கெடுக்கிறதுக்காக இருக்காங்க. என் பேரன் மடியலுக்கு வரலையே, என் பேத்தி என்கிட்ட பேசலையே, கொரோனா பேர்ல 6 மாசமா அவ எங்கேயோ நான் எங்கேயோ இருக்கிறேன்னு நினைக்கிற தாத்தா, ஐயோ என் தாத்தாவை பார்க்கலன்னு நினைக்கிற பேத்தி, பையன், மருமகன், இந்த குடும்பம் தீபாவளி பொங்கல்ல மட்டும் ஒண்ணு சேர்ந்துட்டா போதாதுங்க. வாட்ஸ்அப்லயே பொங்கல் பகிர்ந்துக்கிறாங்க, வாட்ஸ்அப்லயே இப்ப நிச்சயதார்த்தம் நடக்குதுங்க, வாட்ஸ்அப்லயே வீடியோ கால்லயே கல்யாணமும் நடக்குதுங்க. அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டுமே. அப்ப உறவுகள் இந்த இன்விடேஷன் கார்டு, பொங்கல் வாழ்த்து அதெல்லாம் கூட குறைஞ்சு போச்சு. ஆனாலும் கூட காணும் பொங்கல் வச்சிருக்கான் தமிழன். பெரும் பொங்கல் வச்சான், மாட்டு பொங்கல் வச்சான், காணும் பொங்கல் வச்சான். எது சினிமா நடிகைகளுடைய பேட்டிகளை காண்பதுதான் காணும் பொங்கலா? வளர்த்து விட்டவர்கள், வாழ வைத்தவர்கள், வழிகாட்டியவர்கள், நெறிப்படுத்தவர்கள், முறைப்படுத்தியவர்கள், நாம் நன்றாக வாழ வேண்டும் என்று தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், நாம் உயர்ந்து நிற்பதற்கு கீழே முதுகை கொடுத்து நம்மை கொடி கம்பமாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் கண்டு அவர்களுடைய வணக்கத்தையும் சொல்லி வாழ்த்துக்களை பெற்று அதன் மூலம் வாழ்வதற்காக தமிழன் காணும் பொங்கலை வரையறுத்து வைத்தான். நிலங்களை பகுத்து வைத்தது மாதிரி பொங்கலை நன்றாக பகுத்து வைத்தான் தமிழன். அப்படி தமிழனுடைய இனமுணர்வு, மொழி உணர்வு, இன உணர்வு, அந்த குடும்ப பாசம் நம்ம மாதிரி உலக அளவிலே நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது, இங்க பெண்ணும் ஆணும் வாழும் வாழ்க்கை இனியது. இது மாதிரி உலக அளவில் நீங்க எங்கேயும் உதாரணம் சொல்ல முடியாதுங்க. பெண்ணும் ஆணும் இணைந்து வாழ்கிற இந்த வாழ்க்கை உலகத்தில் எந்த நாட்டிலும் உறவுகள் இல்லை. உறவுகளை மதிக்கிற நாடு நம்ம தமிழ்நாடு. இந்த தேசம் பாரத தேசம், பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு என்று மகத் எட்டையபுரத்து எரிமலை கவிஞன் அழகாக பாடினானே. அப்படி உறவுகளை மதிக்கிற தேசம், ஆணும் பெண்ணும் இணையாக வாழ்கிற தேசம். ஆனால் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள், நல்லதை சொல்கிறார்கள். இது கெட்டது, இங்க போகாதே, இது தீமை, இது பாம்பு இருக்கு, இது கடிக்கும் அப்படின்னு சொன்ன நீ பாம்பு கையிலேயே போய் காலை வைக்கின்றா, நீ எறும்பு புத்து இருக்கே போவாதுன்னு சொல்றாங்க. ஆனா அங்க போய் காலை வைக்கிறான் குழந்தைன்னா எறும்பு கடிக்குதே ஆழறான், கடிச்சோட சுண்ணாம்பு போடுற. அப்போ யார் ஓடிடுறாங்க? தாய் தான் ஓடிடுறான். அவங்களை பெற்ற தாய், எனக்கு டைம் இல்லைம்மா நான் ஆபீஸ் போறேன், அவங்க தாய் பார்த்துக்கிறாங்க குழந்தைகளை. நீ வேலை செய்ய போறியே, நீ நிறைய குடும்பத்தில் பெண்ணும் ஆணும் வேலைக்கு போய் விடுகிறீர்கள், குழந்தைகளை விட்டு காப்பகத்திலே விட்டு போகின்றீர்கள். காப்பகம் யார் உங்களுக்கு? காப்பாற்றுவதற்கு கூலி கொடுக்கின்றீர்கள். அங்க போய் ஒரு 1000 ரூபாய் 5000 ஃப்ரீ கேஜிக்கு கூட ஆன்லைன் வகுப்பு எங்க? அங்க கார்டியன்ஸ் அவங்களா? ஆனா எல்லாருமே அந்த மாதிரி கார்டியன்ஸ் வச்சு காப்பகத்தில் குழந்தைகளை விட்டுட்டு போட முடியுமா? கணவனும் வேலை செய்யலாம், மனைவியும் வேலை செய்யலாம். அப்படி சம்பாதிச்சதான் குடும்பம் நடக்க முடியும். அப்படிப்பட்ட குடும்பங்களிலே அந்த குழந்தைகளை காப்பாற்றுறது பெரியவர்கள், மூத்தவர்கள். அதனால அவர்கள் மதிக்கப்படுகிறார்கள். குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக பெரியவர்கள் மதிக்கப்படுகிறார்களா, சுயநலத்திற்காக பெரியவர்கள் மதிக்கப்படுகிறார்களா என்றெல்லாம் நிறைய யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று வந்துவிட்டது. சின்னத்திரை பார்க்கின்றீர்கள், எத்தனை தொடர்கள் பெரியவர்களை மதிக்க கூடாது என்று கற்றுக் கொடுக்கிறது. நினைத்து பார்த்தீர்களா? மாமியார் கொடுமை, அந்த சினிமா தொடர் காலையிலிருந்து இரவு 12 மணி வரைக்கும் தொடர் பார்க்கிறாங்க பெண்கள். எத்தனை பெண்கள் பாத்தீங்கன்னா நிறைய தொடர்கள் பெண்கள் காடு வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல இப்ப கத்தி வைக்காத வரையா இருக்கு, போட்டு தள்ளு, தீத்திட்டியா, ஜாங்கி கூப்பிடுறது, மாமியாருக்கு கூப்பிடுவாரு, மந்திரவாதி கூப்பிடுவாரு. இப்படி எல்லாம் இந்த டிவி தொடர்கள் கத்துக் கொடுப்பதால் பாய்சன், விஷப்படுத்தப்படுகிறார்கள், விஷம் கலக்கப்படுகிறது. எதனால? சமூக கலாச்சாரம் பெருகிய இந்த நாடு, மதிக்க கற்றுக்கொண்டு கொடுத்த நாடு. இந்த நாட்டில இப்படி இந்த சின்ன தொடர்கள், டிவி தொடர்கள், இந்த SMS கலாச்சாரம், வாட்ஸ்அப் கலாச்சாரம், இன்டர்நெட் கலாச்சாரம், வலைப்பக்கங்கள், இந்த மாய வலை விரித்து இந்த குழந்தைகளை எல்லாம் இன்றைய பிள்ளைகளை திசை மாறி அழைத்து செல்கிற இந்த மாய வலைகள் உடைக்கப்பட வேண்டும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால்தான் மீண்டும் இந்த உறவுகளுக்கெல்லாம் ஒரு மரியாதை கிடைக்கும். அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு இனிய பல்கலைக்கழகம், நல்லதோர் குடும்பம், பல்கலைக்கழகம் நிஜங்கள். அதனால நிறைய குடும்பங்கள் சந்தோஷமா இருக்கு, நிறைய குடும்பங்கள் உடைந்து போவதற்கு அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று திருவள்ளுவர் தெரியாமலா சொல்லி வைத்தார். ஆனால் அன்பும் அரணையும் உடைத்து விட்டு என்று வாழ கற்றுக் கொள்கிறார்களே இளைஞர்கள். இது நியாயமா, இது தர்மமா, இது முறையா என்று கேட்பதற்கும் ஒரு பெரியவர்கள் தேவைப்படுகிறது. அப்பா என்று இன்றைக்கும் பையனை அப்பா என்று கூப்பிடுகிறார் தந்தை. மகனே என்று அழைகிறார். என் மகனுக்கு ஒன்றும் நேர்ந்து விடக்கூடாது என்று துடிக்கிற தாய்மார்கள் தான் அதிகம். எல்லாத்துலயும் எல்லாம் எனக்கு நல்ல பையன் கெட்ட பையன், எங்களுமே நல்ல தாய் கெட்ட தாயின்னு ஒரு அன்னைக்கு ஒரு விமர்சனம் சொல்ற
ஒரு சொல்லாடலே தமிழ் இல்லைங்க, அப்படி காப்பாற்றுபவள் தாய் இல்லையா? அன்னையின் ஆணை, ஆண்டவன் கட்டளையாக நினைக்கிற பூமி தான் இந்த தமிழ்நாடு, இந்த பூமி. அதனாலதான் இன்றைக்கு இந்த உறவுகள் பின்னப்படாமல் ஓரளவுக்கு இந்த சமூகத்தொடரான உறவுகள், பாசம், பிழைப்பு, நேசம், விசுவாசம், உறவுகள், சமூக உணர்வு, பெரியவர்களை மதிக்கின்ற பண்பாடு, திருவிழாக்கள், கலாச்சாரங்கள், வீட்டு பண்டிகைகள், இதெல்லாம் ஏன் வச்சாங்கன்னா இந்த உறவுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த உறவுகளை, பெரியவர்களை மதிக்க, பெரியவர்களை நல்லதை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதற்காக இப்படிப்பட்ட சூழல்களை எல்லாம் தமிழன் படைத்து வைத்தான். ஆனால் அது அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் சிலர் பலராக மாறிவிடக் கூடாது என்கிற சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் முக்கியம். இன்றைய சூழல் என்பது இன்றைய இந்த இன்டர்நெட் உலகத்திலே, வலைப்பக்கத்திலே, இந்த செல்போன் கலாச்சாரத்திலே தான் அந்த தலைப்பை நான் கொடுத்திருக்கிறார்கள் நான் நினைக்கின்றேன். இன்றைய சூழல் என்பது அதுதான். அவர்களுக்கு நேரம் இல்லை. எங்க ஓடுகிறான், எதற்கு ஓடுகிறான், ஏன் ஓடுகிறான் தெரியாது. அவன் ஓடுறான், இவங்களை ஓட வைக்கிறான் முதியவர்களை. அப்படியும் சில குடும்பங்கள் இருக்கிறது. ஆனால் அது அதிகமாக பரவவில்லை என்பதுதான் நிஜம். அதனால என்னுடைய தீர்ப்பை நான் விவாதங்களை எல்லாம் பரிசீலனை செய்த போது இரண்டு பக்கம் மிக அருமையாக பேசினார்கள். ஆனாலும் கூட புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்று பேசிய பக்கத்தில் இருந்து கூட ஆதரவான ஒரு சூழலைத்தான் அவர்கள் பேச்சிலே நான் கண்டுபிடித்தேன். ஆக கல்லூரி நிர்வாகம் நினைக்கிறது என்பதற்காக அவர்கள் பேசவில்லை. மாணவ செல்வங்கள், பங்கு பெற்ற பெரியவர்கள் எல்லாம் கூட புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்று பேச வந்தவர்கள் கூட இன்றைக்கும் முழுமையாக அவர்கள் புறக்கணிக்கப்படவில்லை. ஓரளவுக்கு சமூகம் பெரியவர்களை, மூத்தவர்களை மதித்துக் கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லுகின்ற ஒரு சமூக சூழலை அவர்கள் கொண்டு வந்ததாகத்தான் நான் நினைக்கிறேன். மற்றவர்களுடைய சொல்லாடல் கேட்டேன். மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு என்று நினைக்கிறவர் பேரறிஞர் நினைத்தவர். ஆக இந்த மக்கள் தீர்ப்பையும் நான் நினைவு கொள்கின்றேன். பட்டிமன்ற தீர்ப்பிலே இரண்டு பக்க வாதங்கள், மக்களுடைய வாதங்கள், மக்கள் யாருக்கு நிறைய கைத்தட்டல் கொடுத்து ஆதரவு கொடுத்தார்கள் அந்த சைடு எதிர்பார்க்கணும். மக்களுடைய சிந்தனைகளை நம்ம பார்க்கணும். ஆனா இந்த நிகழ்ச்சி நடத்துவர்களுடைய எண்ணம், அவருடைய எண்ணம் என்ன, கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, லட்சியம் என்ன, இது நடத்துவதனுடைய நோக்கம் என்ன, பட்டிமன்றம் நடத்துவதின் நோக்கம் என்ன, அதிலே நீங்கள் ஒரு எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்தால் இந்த சமூகத்தில் இன்றைய சூழலில் மூத்தவர்கள் போற்றப்படுகிறார்களா, புறக்கணிக்கப்படுகிறார்கள்? துறையுடைய நோக்கத்தையும் மனநிலை வைத்து நான் என் கருத்துக்களையும் திணிக்காமல் நியாயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம், அது இன்றைய புண் என்று உணரப்படும். வள்ளுவர் சொன்னதை இந்த உலகம் மறந்துவிடக் கூடாது. கண்ணோட்டம் இல்லாமல் வாழ்ந்தால் அது இரண்டு கண்களே கிடையாது, இரண்டும் புண்கள் என்று வள்ளுவர் சொல்கிறார். ஆக கண்ணோட்டமும் கொண்டு இன்றைய இளைஞர்கள் முதியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனாலும் மதித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று ஒரு சூழல் இன்றைக்கும் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறது. கிராமப்புறங்களில் அது 180 சதவீதம் மூத்தவர் பெரியவர்கள் மதிக்கப்படுகிறார்கள். கொஞ்சம் தான் அங்க டேமேஜ் ஆகிருக்கு. ஆனா நகரப்படுவது சண்டை, சச்சரவு, தனி கொடுத்தனம் போனவங்க, பிரிஞ்சு போனவங்க, அவங்களால ஏற்படுகிற பூகம்பங்கள், வீட்டுல ஏற்படுகின்ற பூகம்பங்கள் எல்லாம் நம்ம நிறைய கேள்விப்படுகிறோம். அதையெல்லாம் வச்சுட்டு பார்த்தா 30-40% மக்கள் இன்றும் பெரியவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர் வெளியே சொல்லாமல் தவித்துக் கொண்டு தியாகத்தோடு வாழ்கிற ஒரு பாடுபட வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்கள் பசு சோலையாக பார்க்க வேண்டும். ஆக புறக்கணிக்கப்படுவது கொஞ்சமாக இருந்தாலும் கூட ஓட்டப்படுவது சற்று பட்டிமன்ற தீர்ப்பை சொல்லி இன்றைய சூழலில் பெரியவர்கள், மூத்தவர்கள் போற்றப்படுகிறார்கள். இளைய சமுதாயம் மிகப்பெரிய அரியாசனங்களிலே அமர வேண்டும், சிகரங்களை தொட வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முஸ்லிம் கல்வி தமிழ்துறைக்கும் முதல்வர், துணை முதல்வர், இந்த நிகழ்ச்சியை முன்னிறுத்திய கல்வி சகோதரி பேராசிரியை
முனைவர் மீனாட்சி அவர்கள் எனக்கு எப்போதுமே பக்கபலமாக தமிழ் பணிக்கு தொடர்ந்து தோல் கொடுக்கின்ற அருமை சகோதரி குமாரி அவர்களுக்கும் எல்லாம் மாணவ செல்வங்களுக்கும் இதில் பட்டிமன்றத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நாம் முதியவர்களை மதிக்கிறோம், இன்னும் கூடுதலாக மதிப்போம். புறக்கணிக்கப்படுகிற அந்த தீமைய உண்மை இதயத்திலிருந்து நீக்குவோம். அப்படி நீக்குவதற்கு இந்த பட்டிமன்றம் ஒரு 10% உதவி செய்யும் என்றால் நமது பட்டிமன்றம் நிச்சயம் ஒரு வெற்றி என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தனது ஆழ்ந்த அனுபவ முதிர்வால் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பானதொரு தீர்ப்பினை வழங்கிய நடுவர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி ஐயா. நன்றிமா. ஆழம் விழுதுகளாய் ஆழங்கால் பதித்து அற்புதமான அறிவுரைகள் வழங்கி இப்பட்டிமன்றத்தில் சிறப்பாக பங்கேற்ற மூத்தோர்கள் அனைவருக்கும் எம் சிரம் தார்ந்த நன்றிகள். செயல் வீரர்களாய் துடிப்புடன் தெள்ளத் தெளிவாக உரையாற்றிய எம் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் பாராட்டுக்கள். அமிழ்தம் என்பதனை மெய்ப்பிக்கும் வகையில் இன்று நிகழ்ந்த இப்பட்டிமன்ற நிகழ்விற்கு நன்றியுரை நவில பேராசிரியர் அக்ஸிலியா மேரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அம்மையப்பன், உங்கள் அன்புத்தான் எங்களுக்கு நிரந்தரம். அகிலத்தை காத்து வரும் இறைவனுக்கு முதற்கண் நன்றி. மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்கனியும் முதலில் கசக்கும், பின்னர் இனிக்கும் என்பார்கள். உண்மையில் அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ள வேண்டிய வார்த்தைகள். மூத்தோர்களின் உணர்வுகளை மையமாக கொண்டு வேலூர் அக்ஸிலியம் கல்லூரி தமிழ்துறை மற்றும் பாட்டி தாத்தா மாணவர் குழு சிறப்பு பட்டிமன்றத்தில் பங்கேற்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய சூழலில் முன்னோர்கள் போற்றப்படுகிறார்களா புறக்கணிக்கப்படுகிறார்களா என்ற தலைப்பில் நடைபெற்ற சிறப்பு பட்டிமன்றத்தில் நடுவராக இருந்து மூத்தோர்களின் உணர்வுகளை இயல்பாக பேச்சின் மூலம் பேசி நம் அனைவரையும் சிந்திக்க வைத்த வாரியார்தாசன் என்று அன்போடு அழைக்கப்படும் கவிஞர் சா லக்குமிபதி ஐயா அவர்களுக்கு எங்கள் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. எங்களை எந்நாளும் வழிநடத்திக் கொண்டிருக்கும் கல்லூரி தாளாளர் அருட்சகோதரி ஆலிஸ் கேதி அவர்களுக்கும் இவ்விழாவிற்கு வாழ்த்துரை வழங்கி எங்களை ஊக்கப்படுத்திய கல்லூரி முதல்வர் முனைவர் அருட்சகோதரி ஜெயசாந்தி அவர்களுக்கும் துணை முதல்வர்கள் அருட்சகோதரி சுமதி சுயேட்சை 1, அருட்சகோதரி அமல வளர்மதி சுயேட்சை 2 அவர்களுக்கும் எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் அழகான வரவேற்புரை வழங்கி சிறப்பித்த முனைவர் KP கனிமொழி உதவி பேராசிரியர் அவர்களுக்கும் முன்னோர்களின் வழிகாட்டுதலை நோக்க உரையாக உரையாற்றிய எம் தமிழ்துறை தலைவர் முனைவர் நா. குமாரி உதவி பேராசிரியர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை அழகுபட ஒருங்கிணைத்து தொகுப்புரை ஆற்றிய முனைவர் ரா. மீனாட்சி உதவி பேராசிரியர் அவர்களுக்கும் பட்டிமன்றம் சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய முனைவர் கோ. செந்தில் செல்வி உதவி பேராசிரியர், முனைவர் ஜா. பபிதா உதவி பேராசிரியர் அவர்களுக்கும் எம் உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிள்ளைகளாகிய நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாங்களும் பட்டிமன்றத்தில் பேசுவோம் என்று இன்றைய சூழலில் மூத்தோர்கள் போற்றப்படுகிறார்களா புறக்கணிக்கப்படுகிறார்களா என்ற தலைப்பில் தம் அனுபவங்களை எடுத்து கூறியும் அறிவுரைகளை கூறியும் இந்நிகழ்ச்சியினை அழகாக மெருகூட்டிய அம்மா திருமகி பரமேஸ்வரி, ஐயா திரு கோ. சேட்டு தமிழ் புலவர், அம்மா திருமிகு மகிமை மேரி, அம்மா திருமிகு ரா. மல்லிகா, ஐயா திரு முருகேசன் தலைமை ஆசிரியர், அம்மா திருமிகு ஆக்னேஸ் அம்மாள், உங்கள் அனைவரையும் வணங்கி என் நெஞ்சார்ந்த நன்றிகளை சிரம் தாழ்த்தி கூறுகின்றேன். நன்றி.
அடுத்து நன்றி கூறுவது எம் கல்லூரியின் பட்டாம்பூச்சிகளான மாணவ செல்வங்களுக்கு. அழகான பேச்சின் மூலம் நிகழ்ச்சியை அலங்கரித்த உங்களுக்கு எங்களின் நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். இணைய செயலி மூலம் இணைந்திருக்கும் நாம் நிகழ்ச்சி எந்த இடர்பாடுகளும் இன்றி சிறப்பாக நடத்த தகவல் தொழில்நுட்ப உதவியை செய்த திரு நாகராஜன் பொறியியலாளர் அவர்களுக்கு எம் தமிழ்துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக அனைவருக்கும் நன்றி கூறி, முதியோர் வாழும் இல்லம் தெய்வம் குடிக்கொள்ளும் இடம். பெரியோரை மதிப்போம், மூத்தோரை காப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி நவிழல் நானிலத்தின் மேன்மை என்பதற்கிணங்க இன்மொழிகளால் நன்றி உரையாற்றிய பேராசிரியருக்கு நன்றிகள். மூத்தோர் சொல்வார்த்தை அமிழ்தம் என்பதனை நிரூபிக்கும் வகையில் இன்று நம்முடைய கல்லூரியில் நடைபெற்ற பட்டிமன்ற விழாவிற்கு வருகை புரிந்த அனைத்து சான்றோர்களுக்கும் எம் தமிழ்துறையின் சார்பாக நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். நாட்டுப்பண். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा। विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा। तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे। गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे जय 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 हे।